Hello students, let's continue with Civil Procedure Code lecture 31. Today we will look into order 22 which deals with judgment and decree. தீர்ப்பும் தீர்ப்பாணையும் அப்படின்ற டாபிக். ஸோ இந்த ஜட்மெண்ட்க்கும் டிக்ரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜட்மெண்ட் அப்படின்றது ஃபுல்லா, அதாவது இஷ்யூஸ் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் என்ன டெசிஷன் இருக்கு எல்லாத்தையும் கூட வச்சிருக்கிறது வந்து ஜட்மெண்ட். டிக்ரி அப்படின்றது என்னன்னா, எந்த பார்ட்டி வந்துட்டு ஜெயிச்சிருக்காங்க, என்ன ரைட் அவங்களுக்கு வந்து லயபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அந்த ஷார்ட் வந்துட்டு டிக்ரி. இது சூட் இஸ் டிஸ்மிஸ்ட், இல்லைன்னா தி சூட் இஸ் ஆர்டர்ட் இன் ஃபேவர் ஆஃப் பிளெயிண்டிஃப் அப்படின்னு சொல்றது டிக்ரியா இருக்கும். ஜட்மெண்ட் ஃபுல் டீடைல்ஸா இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல வந்து 20 ரூல்ஸ் இருக்கு ஆர்டர் 20ல. ஸோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது. ரூல் 1, judgment when pronounced. The court, after the case has been heard, shall pronounce judgment in an open court either at once or as soon as therefore as may be practicable, and when the judgment is to be pronounced on some future date, the court shall fix a day for that purpose, of which due notice shall be given to the parties or their pleaders. அதாவது provided that where the judgment is not pronounced at once, every endeavor shall be made by the court to pronounce the judgment within 30 days from the date on which the hearing of the case was concluded. But where it is not practicable so to do on the ground of the exceptional and extraordinary circumstances of the case, the court shall fix a future day for the pronouncement of the judgment, and such day shall not ordinarily be a day beyond 60 days from the date on which the hearing of the case was concluded, and due notice of the day so fixed shall be given to the parties or their pleaders. ஸோ ஒரு கேஸ் முடிவடைஞ்சிருச்சு, ஆர்குமெண்ட்ஸ் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னா உடனே ஜட்மெண்ட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபியூச்சர் டேட், அதாவது பின்னாடி ஜட்மெண்ட் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே நேரத்துல எந்த டேட்ல அவங்க வந்து ஜட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டை முன்னாடியே நம்ம சொல்லிடணும். சில நேரங்கள்ல, அதாவது அன்னைக்கே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணல, ஜட்மெண்ட்டை கொடுக்கல அப்படின்னா 30 days வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கு. சப்போஸ் எக்ஸப்ஷனலா சில கேசஸ்ல, விதிவிலக்கான சில கேசஸ்ல வந்துட்டு டிலே ஆகுது அப்படின்னா அப்ப இன்னொரு டேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது கூட எப்பன்னு பாத்தீங்கன்னா கேஸ் முடிவடையுது பாத்தீங்களா, அன்னைய நாள்ல இருந்து 60 நாட்களுக்குள்ள அந்த டேட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இது தமிழ்ல, வழக்கு விசாரிக்கப்பட்ட பின்பு நீதிமன்றம் உடனடியாக அல்லது அதன் பின் நடைமுறையில் எவ்வளவு விரைவில் கூடுமோ அவ்வளவு விரைவில் மற்றும் வரப்போகும் ஏதாவது ஒரு நாளில் திறந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லுதல் வேண்டும். நீதிமன்றம் அதன் பொருட்டு ஒரு நாளை நிர்ணயித்தலும் அந்த நாளை குறித்து தரப்பினர்களுக்கு அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்களுக்கு உரிய அறிவிப்பு கொடுத்தலும் வேண்டும். வரமுறையாக தீர்ப்பு உடனடியாக சொல்லப்படாது இருக்கும் போது எந்த தேதியில் வழக்கு விசாரணை முடிவடைந்ததோ அந்த தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் தீர்ப்பு சொல்லப்படுவதற்கு நீதிமன்றத்தால் எல்லா முயற்சியும் எடுத்துக் கொள்ளப்படுதல் வேண்டும். ஆனால் அப்படி 15 நாட்களுக்குள் தீர்ப்பு சொல்ல முடியாத போது தீர்ப்பு சொல்வதற்கு ஒரு நாளை நிர்ணயித்தல் வேண்டும். அத்தகைய நாள் வழக்கின் எந்த தேதியில் முடிவடைந்ததோ அந்த தேதியிலிருந்து சாதாரணமாக 30 நாட்களுக்கு மேற்படாததாக இருத்தல் வேண்டும். அவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட நாள் குறித்து வழக்கு தரப்பினர்களுக்கு அல்லது அவர்களுடைய வழக்கறிஞர்களுக்கு உரிய அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். ஸோ இந்த ப்ரொவிஷன் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடனடியாக ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, இல்லைன்னா 30 daysல ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா எக்ஸப்ஷனல் கேசஸ்ல 60 days வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. பட் டேட் என்னைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்றத முன்னாடியே நமக்கு பார்ட்டிஸ்க்கும் ப்ளீடர்ஸ்க்கும் நம்ம வந்து சொல்லிடணும். Subrule 2. Where a written judgment is to be pronounced, it shall be sufficient if the findings of the court on each issue and the final order passed in the case are read out, and it shall not be necessary for the court to read out the whole judgment. ஸோ ஒரு ஜட்மெண்ட்டை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஃபுல்லா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னென்ன இஷ்யூ இருக்கு அது தொடர்பான என்ன ஆர்டர் அப்படின்றத மட்டும் கோர்ட்ல படிச்சா போதுமே தவிர ஃபுல் ஆர்டர் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது இப்போ வந்துட்டு சொத்து யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ இருக்குன்னா சொத்து இவர்களுடையது, வில் செல்லுமா அப்படின்னா வில் செல்லும், அதை மட்டும் நீங்க சொன்னா போதுமே தவிர என்ன ரீசனுக்காக அதெல்லாம் எழுதியிருக்காங்க, அந்த டெசிஷன் அரைவ் ஆயிருக்காங்க அப்படின்ற ஃபுல் ஜட்மெண்ட்டை வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எழுத்து வடிவில் ஒரு தீர்ப்பு சொல்லப்படவிருக்கிற போது ஒவ்வொரு எழுவினாவிலும் நீதிமன்றத்தின் முடிவுகளையும் வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட இறுதி கட்டளையையும் வாசித்தல் போதுமானதாகும். தீர்ப்பு முழுவதையும் வாசிக்க வேண்டியது அவசியமில்லை. தீர்ப்பு சொல்லப்பட்ட பின்பு முழு தீர்ப்பின் நகல் ஒன்றை உடனடியாக தரப்பினர்கள் அல்லது அவர்களது வழக்கறிஞர்கள் படித்து பார்ப்பதற்காக கிடைக்கும்படி செய்தல் வேண்டும். Subrule 3. The judgment may be pronounced by dictation in open court to a shorthand writer if the judge is specially empowered by the High Court in this behalf, provided that where the judgment is pronounced by dictation in open court,
The transcript of the judgment so pronounced shall, after making such correction therein as may be necessary, be signed by the judge, bear the date on which it was pronounced, and form a part of the record. ஒரு சுருக்கெழுத்தரிடம் தீர்ப்பை எழுதுவதற்காக சிறந்த நீதிமன்றத்தில் சொல்லுவதன் மூலம் தீர்ப்பு ஒன்றை சொல்லலாம். இதற்கென நீதிபதிக்கு உயர் நீதிமன்றத்தில் சிறப்பு அதிகாரம் அளிக்கப்பட்டிருத்தல் வேண்டும். வரம்புரையாக, சிறந்த நீதிமன்றத்தில் எழுதுவதற்காக சொல்லுவதன் மூலம் தீர்ப்பு சொல்லப்படுகிற போது அவ்வாறு சொல்லப்பட்ட தீர்ப்பில் அவசியமாகலாகும் திருத்தங்களை செய்த பின்பு நீதிபதியால் தீர்ப்பில் கையொப்பமிடப்படுதல் வேண்டும். தீர்ப்பு வழக்கு கட்டின் ஒரு பாகமாக வைக்கப்படுதல் வேண்டும். இப்ப வந்துட்டு ஜெனரலா ஜட்ஜ் வந்து ஓப்பன் கோர்ட்ல டிக்டேட் பண்ண மாட்டாங்க ஜட்மெண்ட்ஸ் எல்லாம். ஓகேவா, அவங்க வந்து உள்ள அவங்களோட சேம்பர்ல தான் எழுதிட்டு வெளியில கொண்டு வந்து ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் ஹைகோர்ட் அந்த பவரை வந்து ஜட்ஜு கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஓப்பன்லயே வந்துட்டு அவங்க ஷார்ட் அண்ட் ரைட்டர் இருக்காங்களா இல்லை ரைட்டிஸ்ட் இருக்காங்களா அவங்க கிட்ட டிக்டேட் பண்ணலாம், அவங்க அதை எழுதிக்கலாம். அந்த டிரான்ஸ்கிரிப்டை ஜட்ஜு படிச்சு பார்த்துட்டு இதை கரெக்ஷன் இருந்ததுன்னா he has to carry out the corrections and then he has to sign பண்ணி அதை கோர்ட் பண்டில்ல வச்சிருவாங்க. Case R.C. Sharma versus Union of India, 1976 case. An unreasonable delay between hearing of arguments and delivery of a judgment, unless explained by exceptional or extraordinary circumstances, is highly undesirable even when written arguments are submitted. அதாவது ஒரு ரிட்டன் ஆர்குமெண்ட் சப்மிட் பண்ணியிருந்தா கூட ஒரு ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நாட்கள் தேவையில்லாம எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ண முடியாது, என்கரேஜ் பண்ண முடியாது. தி லிட்டிகன்ஸ் மஸ்ட் ஹேவ் கம்ப்ளீட் கான்ஃபிடன்ஸ் இன் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன். வழக்கு தொடுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு ஜட்மெண்ட் ப்ராப்பரா கொடுக்குறாங்க, நீதி நமக்கு கரெக்டா கிடைக்குது, அதன் பேர்ல ஒரு நம்பிக்கை இருக்கணும். This confidence needs to be shaken if there is excessive delay between hearing of arguments and delivery of judgments. So இந்த நம்பிக்கை வந்துட்டு தகர்க்கப்படும், இல்லைன்னா ஷேக் ஆகும். எப்போன்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சுனாலே கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், வெயிட்டிங் ஃபார் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஆர்குமெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுக்க ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா லிட்டிகேஷன் ஃபைல் பண்றாங்களே, கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கு வந்துட்டு அந்த கோர்ட் மேல இருக்க நம்பிக்கை போயிடும். ஜஸ்டிஸ் must not only be done but must manifestly appear to be done. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்டிஸ் வந்து அதாவது நீதி வந்து வழங்கப்படுறது மட்டும் முக்கியம் கிடையாது, வழங்கப்படுறதா மற்றவங்க வந்து அதை நம்பணும் அப்படின்றது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து அனில் ராய் versus ஸ்டேட் ஆஃப் பீகார். The pronouncement of judgments in civil cases should not be permitted to go beyond 2 months. அதாவது சிவில் கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 மாசத்துக்கும் மேல, அதாவது டைம் வந்து 2 months, அதாவது 30 days இல்லைன்னா 60 days எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ். ஸோ 2 months தாண்டியும் வந்துட்டு டைம் போட்டுட்டே போகக்கூடாது ஜட்மெண்ட் கொடுக்காம. கேவி ராமி ரெட்டி வர்சஸ் பிரேமா. டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் ஓரலி இஸ் இம்ப்ராப்பர். ஸோ என்ன ரிசல்ட் இருக்கோ அதை வந்து எழுதாம ஓரலா சொல்றது வந்து இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிரங்கர் நாத் வாஹி வர்சஸ் 5th அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மொராதாபாத், 1984. இது வந்து ஜட்ஜுக்கு எதிராகவே இந்த கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, in a landlord's appeal from proceedings for eviction of his tenant who was a leading influential member of the house, the additional district judge refused to grant short adjournment to the landlord to engage senior counsel. So இங்க பாத்தீங்கன்னா அந்த ஆப்போனன்ட் பாத்தீங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த டெனன்ட் ஒரு அட்வொகேட், ஓகேவா, பார் மெம்பர். அவர் வந்துட்டு இடத்தை காலி பண்றதுக்கான டைம் வந்துட்டு எவிக்ஷன் கேஸ் வந்து ஃபைல் பண்ணிருப்பாங்க லேண்ட்லார்டு. ஸோ அந்த லேண்ட்லார்டுக்கு கொஞ்சம் டைம் கேட்கிறாரு, இந்த மாதிரி நான் சீனியர் கவுன்சில் எங்கேஜ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னா அந்த டைம் கூட அந்த அட்ஜென்ட்மெண்ட் கூட வந்துட்டு அந்த லேண்ட்லார்டுக்கு ஜட்ஜு கொடுக்கல. ஓகேவா, தி அப்பீல் வாஸ் ஆல்சோ டிஸ்மிஸ் பை ரெடிமேட் ஜட்மெண்ட். அதாவது இங்க ரெடிமேட் ஜட்மெண்ட்னா என்னன்னா முன்னாடியே ரெடியா வச்சிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த கேஸ் ஃபைல் பண்றாங்கன்னா இந்த ஜட்மெண்ட் நம்ம கொடுத்துருவோம், அதாவது முன்னாடியே ப்ரீ கன்சீவ்டா ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே எல்லா ஏற்பாடுகளும் அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நடக்கும்போது இவங்களுக்கு டைம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரப்டட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க ஷார்ட்டா. தி லேண்ட்லார்ட் வாஸ் ஈவன் நாட் கிவன் ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஹியரிங். ஸோ அவங்களுக்கு தேவையான நார்மலான அவகாசம் கூட அவங்களுக்கு கொடுக்கல அவங்கள சைட்ல இருந்து விசாரிக்கிறதுக்கு. தி ஜட்மெண்ட் ஆஃப் தி அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வாஸ் விஷியேட்டட். ஸோ இது வந்துட்டு தப்பானது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க கொடுக்க வேண்டிய பேசிக் நீட்ஸ் கூட வந்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இந்த இடத்துல A.M. Mathur versus Pramod Kumar K.R. Gupta, 1990 case. The derogatory remarks ought not to be made against persons or authorities whose conduct comes into consideration unless it is absolutely necessary for the decision of the case to animadvert on their conduct. Such remarks are to be expunged. அதாவது தேவையில்லாம ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பத்தியோ இல்லைன்னா ஒரு ஆபீசர் அத்தாரிட்டிஸ் பத்தியோ வந்துட்டு அவங்களோட நடத்தைகளை பத்திலாம் ரிமார்க்ஸ் கொடுக்க கூடாது
ரொம்ப முக்கியமான விஷயம்னா மட்டும்தான் அது அவங்கள பத்தி கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னா மட்டும் தான் கொடுக்கணுமே தவிர மற்ற நேரத்துல கொடுக்க கூடாது. அதை வந்துட்டு குறிப்புல இருந்து நீக்கிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர் கோபாலகிருஷ்ணா vs KSF Corporation, Bangalore. Disposing of food immediately after framing issues without recording evidence was held to be illegal. அதாவது ப்ளீடிங் ஃபைல் பண்றாங்க, அதுக்கப்புறம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்றாங்க, அதுக்கப்புறம் உடனடியா ஜட்மெண்ட் கொடுத்துறாங்க, எவிடன்ஸ் எதுவுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணல, ட்ரையலே நடத்தாம. சோ அது வந்துட்டு இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 2. Power to pronounce judgment written by judge's predecessor. A judge shall pronounce a judgment written but not pronounced by his predecessor. அதாவது ஒரு ஜட்ஜ் வந்து இருக்கிறாங்க ஏன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அந்த ஜட்ஜ் வந்து தீர்ப்பெல்லாம் எழுதிட்டாரு, ஆனா வந்துட்டு அவர் கோர்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணல. ஓகே, கோர்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ற அன்னைக்கு தான் தீர்ப்பை எழுதணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. கேஸை பார்த்துட்டு எழுதிடுறாங்க, ஆனா வந்துட்டு அந்த ஹியரிங் டேட் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா அவர் ஹியரிங் டேட் அன்னைக்கு அவர் லீவ் எடுத்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணல கோர்ட்ல. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துல இல்ல, அந்த சீட்ல இல்ல, வேற ஒரு ஜட்ஜ் வராங்க அப்படின்னா அந்த எழுதி வைக்கப்பட்டு சொல்லப்படாம போன, அந்த அனௌன்ஸ் பண்ணாம போன அந்த ஜட்ஜ்மெண்ட்டை அடுத்து வரவங்க வந்துட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஓகே, நீதிபதிக்கு முன்பிருந்த நீதிபதியால் எழுதப்பட்ட தீர்ப்பை சொல்வதற்கு அதிகாரம். ஒரு நீதிபதி அவருக்கு முன்பிருந்த நீதிபதியால் எழுதப்பட்ட ஆனால் சொல்லப்படாத தீர்ப்பு ஒன்றை சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் 3. Judgment to be signed. The judgment shall be dated and signed by the judge in open court at the time of pronouncing it, and when once signed shall not afterwards be altered or added to save as provided by section 152 or on review. அதாவது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எப்போ சைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கோர்ட்ல ஓவரலா ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து டேட் பண்ணிட்டு சைன் பண்ணிடுவாங்க, அந்த டேட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதுல எந்த ஒரு விதமான மாறுதல்களையும் கொண்டு வர முடியாது அன்லஸ் அது வந்துட்டு ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்றாங்க. இதெல்லாம் செக்ஷன் 152 கீழே வருதுன்னா மட்டும்தான் அதெல்லாம் பண்ண முடியும். இந்த செக்ஷன் 152ன்றது சிபிசில என்ன சொல்லியிருப்பாங்க அதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது கிளரிக்கல் மிஸ்டேக்கோ இல்லைன்னா மேத்தமெட்டிக்கல் மிஸ்டேக்கோ ஏதாவது இருக்குது, இல்லைன்னா வந்து ஏதாவது ஒமிட் ஆயிடுச்சு பார்த்து அப்படின்னா அதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்றதுக்கான பவர். ஸோ அந்த மாதிரி இல்லாம வேற எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஜட்ஜ்மெண்ட் வந்து ஆஃப்டர் சைன் பண்ணினதுக்கு அப்புறம் அதை மாற்ற முடியாது. Sangam Lal versus Rent Control and Eviction Officer. Judgment delivered in open court but not signed and sealed. Such judgment can be changed. ஸோ ஒரு ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, ஆனா அதை இன்னும் சைன் பண்ணி சீல் பண்ணல அப்படின்னா அப்ப ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா அதை வந்து கேரி அவுட் பண்ணலாம். ஏன்னா சைன் பண்ணி சீல் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது. நெக்ஸ்ட் சமரேந்திரா வர்சஸ் கிருஷ்ணகுமார். It has been held by the Supreme Court of India that this rule is not a bar to the power of the High Court to make an alteration under section 151 of a scheme framed by it under section 92 where a proper cause is shown. So இதுல Supreme Court வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா High Court has the power to change the judgment under section 151. எப்பன்னு பாத்தீங்கன்னா அது வந்துட்டு section 92 படி அதுல ப்ராப்பரான காஸ் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கணும், அப்போ மட்டும் தான் வந்துட்டு பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதிபா சிங் வர்சஸ் சாந்தி தேவி பிரசாத் 2003 கேஸ்ல where a suit as to immovable property has been decreed and the property is not identified. The defect in the court records caused by overlooking of provisions contained in Order 7 Rule 3 and Order 20 Rule 3 of the Code of Civil Procedure is capable of being cured. Resort can be had to section 152 of Order 47 of CPC depending on the facts and circumstances of each case. ஸோ ஒரு நம்ம வந்து இந்த டாபிக்கை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின்ட்ல டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கரெக்டா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதை பின்னாடி ஆல்டர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் ஒரு ஆர்டர் கொடுத்துடுறாங்க இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஒரு வீடோ இல்லைன்னா ஹவுஸ் சைட்டோ ஏதோ இருக்கு, அது பேர்ல ஒரு டிகிரி கொடுத்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியை ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த irregularity நம்மளால கியூர் பண்ண முடியும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. Rule 4. Judgments of small cause courts. Judgments of a court of small causes need not contain more than the points for determination and the decision thereon. அதாவது ஒரு ஸ்மால் காஸ் கோர்ட் அப்படின்றது சிறு வழக்கு நீதிமன்றம் சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்துட்டு என்ன பாயிண்ட் என்ன டெசிஷன் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க அப்படின்றத மட்டும் சொன்னாங்கன்னா போதும். சிறு வழக்குகள் நீதிமன்றத்தின் தீர்ப்புகளானவை தீர்மானிக்கப்பட வேண்டிய எழுவினாக்கள் அவற்றின் பேரிலான முடிவு ஆகியவற்றை விட கூடுதலாக எதனையும் கொண்டிருக்க தேவையில்லை. ஸோ ஓகேவா, ஸோ அந்த இஷ்யூ என்ன அதுக்கான ஆன்சர் மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா போதும் அதோட ஜட்மெண்ட்ல. ஜட்மெண்ட் ஆஃப் அதர் கோர்ட்ஸ். Judgment of other courts shall contain a concise statement of the case, the points for determination, the decision thereon, and the reasons for
such decision. இதுவே வந்து மற்ற கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேஸோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத சுருக்கமாகவும் என்னென்ன விஷயங்களை வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க, எதுக்காக அந்த டெசிஷன் வந்திருக்காங்க அப்படின்ற ரீசன், டிசிஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மற்றைய நீதிமன்றங்களின் தீர்ப்புகளானவை வழக்கின் சுருக்கமான ஒரு உரை, தீர்மானிக்கப்பட வேண்டிய எழுவினாக்கள், அவற்றின் பேரிலான முடிவு, அத்தகைய முடிவுக்கான காரணங்கள் ஆகியவற்றை கொண்டிருத்தல் வேண்டும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுல கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முகமது முஸ்தபா vs அபுபக்கர் 1971 case. The decision in a case cannot be based on grounds outside the pleadings of the parties and it is the case pleaded that has to be found. So plain written statement இது ரெண்டுத்தை மட்டும் தான் நம்ம ப்ளீடிங்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுல சொல்லியிருக்க விஷயங்களை பேஸ் பண்ணி தான் ஜட்மெண்ட் இருக்கணுமே தவிர அதுல சொல்லப்படாத விஷயங்களுக்காக கேஸ் நடத்தி ஜட்மெண்ட் கொடுக்க கூடாது. இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரோஜன் அண்ட் கம்பெனி vs நாகப்பா 1953 case. இதுல வந்து the judgments referred to above must bear the following as required in sub rule 2 of rule 4 of order 20. அதாவது ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றது சொல்றாங்க. A concise statement of the case, point of determination, the decision thereon, the reason for such decision. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ரூல் 4ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜட்மெண்ட் ஆஃப் அதர் கோர்ட்ஸ். அதுல அதாவது ஒரு தீர்ப்புனா அதுல என்னென்ன இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. 4 பிரிக்கிறாங்க. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு கேஸ் அதோட ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத ப்ரிசைஸா கொடுத்துருக்கணும். அப்புறம் எந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கன்சிடர் பண்றாங்க அப்படின்றது, என்ன டிசிஷன் கொடுக்குறாங்க, என்ன ரீசனுக்காக அந்த டிசிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ இதெல்லாம் இல்லாம ஒரு டெசிஷன் இருக்குன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு தீர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ப்ளீடிங்ஸ் வெளியில இருக்க விஷயத்தை பொறுத்து ஜட்மெண்ட் எதுவும் கொடுக்கக்கூடாது, டிசிஷன் எதுவும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பிளெயின்ட்ல வேணும்னா அமெண்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ஜட்மெண்ட் கொடுக்கலாமே தவிர பிளெயின்ட்ல கேட்காத ஒரு ரிலீஃபை கொடுக்க கூடாது. Rule 5. Court to state its decision on each issue. In suits in which issues have been framed, the court shall state its finding or decision with the reasons therefore upon each separate issue unless the finding upon any one or more of the issues is sufficient for the decision of the suitor. ஸோ ஒவ்வொரு இஷ்யூ இருக்குது இல்லையா, அந்த இப்போ 4 இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு இஷ்யூக்குமே வந்துட்டு அவங்க அதுல இருந்து என்ன அரைவ் ஆயிருக்காங்க கன்க்ளூஷனுக்கு அப்படின்னு போட்டு என்ன டெசிஷனோ அது வந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கும் சொல்லணுமே தவிர மொத்தமா சொல்றது அதெல்லாம் கூடாது. ஓகேவா. ஒவ்வொரு எழுவினாக்களிலும் நீதிமன்றம் அதன் முடிவை உரைத்தல் வேண்டும். எழுவினாக்கள் வணையப்பட்டிருக்கிற வழக்குகளில் எழுவினாக்களில் ஏதாவது ஒன்றின் அல்லது ஒன்றிற்கு மேற்பட்டவற்றின் மீதான முடிவு வழக்கை தீர்வு செய்வதற்கு போதுமானதாக இருந்தாலன்றி மற்றபடி ஒவ்வொரு தனித்தனி எழுவினாவிலும் பேரிலும் நீதிமன்றம் முடிவை அதற்கான காரணங்களுடன் உரைத்தல் வேண்டும். இந்த கேஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் பீகார் vs செக்ரட்டேரியட் பிரஸ் மினிஸ்டீரியல் ஸ்டாஃப் யூனியன் 2002 கேஸ். கோர்ட் ஆர்டர் must contain specific benefits. ஓகே. ஒரு கோர்ட்ல இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன நிவாரணம், என்ன பெனிஃபிட் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்கா அவங்க மென்ஷன் பண்ணுமே தவிர பொதுப்படையா இருக்கக்கூடாது அப்படின்றத பத்தி தான் இந்த கேஸ். Where a high court granted relief by giving sweeping direction to the government to grant consequential benefits for which they are eligible in accordance with rules, the order is not proper. ஸோ இங்க வந்துட்டு ஹை கோர்ட் ஒரு ரிலீஃப் கொடுக்குறாங்க. என்னன்னு கொடுக்குறாங்கன்னா தேவைக்கேற்ப அவங்களுக்கு வந்துட்டு நிவாரணம் கொடுங்க, அவங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீப்பிங்கா ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டர் வந்து ப்ராப்பர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Such direction would lead to uncertainty and difficulties in implementation. ஸோ ஒரு கிளியர் கட்டா அன்ஸ்பெசிபிக்கா இருக்கிற ஒரு ஆர்டரை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஓகேவா. The court should specifically address itself to question as to specific benefits they would be entitled to. ஸோ என்ன நிவாரணம், என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றத ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Government of Andhra Pradesh versus M Pratima Reddy 2010 case, where the judgment does not refer to the issues framed and also evidence on record, oral or documentary was not assessed. The findings were also not given on issues. Such a judgment would not be a judgment as under order 20 rule 5 of the court. So ஒரு ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்மெண்ட்ல இஷ்யூஸை பத்தி என்ன இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணிருக்காங்களோ அதை பத்தி எதுவும் சொல்லல, என்ன எவிடன்ஸ் ரெக்கார்ட் பண்ணாங்களோ அதை பத்தி எதுவும் சொல்லல, டாக்குமெண்ட்ஸையும் வந்துட்டு அவங்க ப்ராப்பரா கவனிக்கல, கன்சிடர் பண்ணல, என்ன ஃபைண்டிங்ஸ் அவங்க அதுல என்ன அரைவானாங்க ஒவ்வொரு இஷ்யூக்கும் அப்படின்றதையும் சொல்லல. ஸோ அந்த ஜட்மெண்ட் வந்து ஒரு ஜட்மெண்டாவே நம்ம கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரூல் 5A இது பாத்தீங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்ல சேர்த்திருக்காங்க. ஓகே. So court to inform parties as to where an appeal lies in cases where parties are not represented by pleaders. Except where both the parties are represented by pleaders, the court shall, when it pronounces its judgment in a case subject to appeal, inform the parties present in court as to the court to which an appeal lies and the period of limitation for the filing of such appeal and place on record the information given to the parties.
சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேஸ் வந்து அட்வொகேட் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பார்ட்டிஸ் அண்ட் பர்சனா கூட அப்பியர் ஆகலாம். இப்ப எனக்கு ஒரு கேஸ் இருக்குன்னா நானே கூட அட்வொகேட் இருக்காம பார்ட்டி அண்ட் பர்சனா அப்பியர் ஆகலாம். ஓகே, சோ இந்த மாதிரி கேசஸ்ல என்ன அப்படின்னா கேஸ் முடிவடையும் போது கோர்ட்டோட பொறுப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல அப்பீல் போகணும்னா போகலாம், இத்தனை நாட்களுக்குள்ள போகணும் அப்படின்ற அந்த லிமிடேஷன் பீரியடும் வந்துட்டு வாதிக்கோ பிரதிவாதிக்கோ, அதாவது அட்வொகேட்ஸ் இல்லாம அப்பியர் ஆகுறாங்களே அவங்களுக்கு நம்ம கோர்ட்ல ஜட்மெண்ட் சொல்லும்போது சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இதை பத்தி லா பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது இல்லையா? சோ அதை சொல்லணும். இப்ப அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகே, இம்ப்ளைடா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா பார்ட்டிஸ் இன் பர்சனா அப்பியர் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களுக்கு நம்ம வந்து தெரியப்படுத்தணும். வழக்கு தரப்பினர்கள் வழக்கு நடத்துவதற்கு வழக்கறிஞர்களை நியமித்துக் கொள்ளாத போது வழக்குகளில் மேல்முறையீடு செய்வது எங்கு என்பது நீதிமன்றம் வழக்கு தரப்பினர்களுக்கு தகவல் கொடுத்தல் வேண்டும். மேல்முறையீடு செய்வதற்குரிய ஒரு வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு பகரும் போது மேல்முறையீடு செய்ய வேண்டியது எந்த நீதிமன்றத்தில் என்பது குறித்தும் அத்தகைய மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கான காலவரையறை பற்றியும் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருக்கும் தரப்பினர்களுக்கு அது தெரிவித்தல் வேண்டும் மற்றும் தரப்பினர்களுக்கு அவ்வாறு தெரிவிக்கப்பட்ட தகவலை பதிவு செய்தல் வேண்டும். சோ அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடணும். ரூல் 6 contents of decree. ஓகே, ஒரு டிக்ரியில என்னென்ன இருக்கணும் அப்படின்றத பத்தி சொல்லிருக்காங்க. The decree shall agree with the judgment. It shall contain the number of the suit, the names and description of the parties, their registered addresses and particulars of the claim, and shall specify clearly the relief granted or other determination of the suit. So ஒரு டிக்ரியில என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீர்ப்பாணையானது தீர்ப்புக்கு இணங்கி இருக்க வேண்டும். அதில் வழக்கின் எண், தரப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்கள், அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட முகவரிகள், கோரிக்கையின் விவரங்கள் ஆகியவை அடங்கி இருத்தல் வேண்டும் மற்றும் அளிக்கப்பட்ட பரிகாரத்தையோ வழக்கின் மற்ற முடிவையோ அது தெளிவாக குறிப்பிடுதல் வேண்டும். அதாவது ஒரு ஜட்மெண்ட் இருக்கு அப்படின்னா அது வந்து டிக்ரின்னா ஒரு ஜட்மெண்ட் அது வந்து ஃபாலோ பண்ணி இருக்கணும். ஓகே, இப்ப வந்துட்டு பிரதர்ஸ்க்கு இவ்வளவு கொடுக்குறேன், சிஸ்டர்ஸ்க்கு இவ்வளவு கொடுக்குறேன், பிளைண்டிஃப்க்கு வந்து வின் பண்றாங்க கேஸ்னா அதே மாதிரிதான் டிகிரிலயும் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கணும். அதே மாதிரி கேஸோட நம்பர் என்ன, யார் யாரெல்லாம் பார்ட்டிஸ், அவங்களோட அட்ரஸ் என்ன, எவ்வளவு கிளைம் வந்து, அதாவது என்ன அவங்களோட பிரேயர் என்னவா இருந்தது, அவங்களுக்கு என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க, என்ன அலாட் ஆயிருக்குது, இல்லைன்னா என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, அது எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த டிகிரியில சொல்லியிருக்கோம். The decree shall also state the amount of cost incurred in this suit and by whom or out of what property and in what proportion such costs are to be paid. So இந்த வழக்கினுடைய செலவுகளை பத்தி அதுல சொல்லியிருப்பாங்க. தீர்ப்பாணையானது வழக்கில் ஏற்பட்ட செலவு தொகைகளையும் யாரால் அல்லது எந்த சொத்தில் இருந்து அத்தகைய செலவு தொகைகள் எந்த விகிதங்களில் செலுத்தப்பட வேண்டும் என்பதையும் உரைத்தல் வேண்டும். பிளைண்டிஃப் நாள்வேல் டிபெண்டன்ட் நாள்வேல் தேவையில்லாம கேஸ் ஃபைலா இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ காஸ்ட், இதுக்கெல்லாம் காஸ்ட் வந்து யார் பே பண்ணணும் அப்படின்றத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து தேவையில்லாம ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னா டிபெண்டன்ட்கான காஸ்ட் வந்துட்டு பிளைண்டிஃப் பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, the court may direct that the cost payable to one party by the other shall be set off against any sum which is admitted or found to be due from the former to the later. இப்ப வந்து நான் வந்துட்டு நான் வந்து பிளைண்டிஃப், டிபெண்டன்ட் இருக்காங்க, டிபெண்டன்ட் வந்துட்டு எனக்கு ஒரு 1000 rupees கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் ஆகுதுன்னா சப்போஸ் நான் வந்து காஸ்டா 1000 rupees அவங்க கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை வந்துட்டு அதுல வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு தரப்பினருக்கு மற்றவரால் செலுத்தப்பட வேண்டிய செலவு தொகைகள் ஏற்கப்பட்ட அல்லது முந்தியவரிடமிருந்து பிந்தியவருக்கு கொடுக்கப்பட வேண்டியதாக காணப்படுகிற தொகை எதற்கும் எதிர்கட்டு செய்தல் வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிடாம செட் ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Kartharam Rameshwar Das versus Ram Vilas 2006 case. A suit for partition was filed by one co-sharer against another. The tenant of premises was made party. He could object claim for partition if it was shown that same was not bona fide, made with an oblique motive to overcome rigors of rent control laws. After decree for partition is passed, possession of tenant cannot be disturbed except by filing proceeding for eviction under rent control laws. So இங்க வந்து பார்ட்டிஷன் கேஸ் ஒருத்தர் ஃபைல் பண்றாரு, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இல்லையா, ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி இல்லையா, ஸோ ஒரு ஷேரர் வந்துட்டு ஃபைல் பண்றாரு இன்னொருத்தர் மேல. அப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா டெனன்ட்டையும் வந்துட்டு பார்ட்டியா சேர்க்கிறாங்க. சோ இது வந்து டெனன்ட், ரெண்டல் லாஸ் இதெல்லாம் அகேன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ஏதோ ஒரு வெஞ்சன்ஸ் எடுக்கணும், இல்லைன்னா அவங்கள கொஞ்சம் டார்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அப்படின்ற போது கேஸ்ல அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வந்து வேணும்னு பாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டெஸ்ட் பண்ணலாம். மோர் ஓவர் பார்ட்டிஷன் அவங்களுக்கு அவார்ட் ஆயிட்டா கூட கேஷுவலா அந்த அப்படி அந்த ஆர்டரை வச்சு வந்துட்டு டெனண்ட்டை காலி பண்ண முடியாது. டெனண்ட்டை காலி பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு எவிக்ஷன் சூட் ஃபைல் பண்ணாதான் டெனண்ட்டை காலி பண்ண முடியும். ஓகே, Om Prakash Verma versus State of Andhra Pradesh 2010 case.
The provision under Order 20 of the Code requires a judgment to contain all the issues and findings or decision thereon with the reason therefore. So ஒரு ஜட்மெண்ட் அப்படின்னா ஆர்டர் 20 படி எப்படி இருக்கணும்னா எல்லா இஷ்யூஸை பத்தியும் இருக்கணும் டீடைல்ஸ். அந்த இஷ்யூஸ்க்கு என்னென்ன டிசிஷன் கொடுத்துருக்காங்க ஆன் வாட் கிரவுண்ட்ஸ் அப்படின்றத பத்தியும் இருக்கணும். தி ஜட்மெண்ட் ஹேஸ் டு ஸ்டேட் தி ரிலீஃப் அலவுட் டு அ பார்ட்டி. ஸோ ஒரு அந்த வாதிக்கோ இல்லை பிரதிவாதிக்கோ என்ன ரிலீஃப் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தியும் அந்த டீடைல்ஸ் இருக்கணும். தி ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிகிரி ஃபாலோஸ் தி ஜட்மெண்ட். தி டிகிரி ஷால் அக்ரி வித் தி ஜட்மெண்ட். ஸோ ஒரு டிகிரி அப்படின்றது ஜட்மெண்ட்டை தொடர்புடையதா இருக்கும். ஓகே. 6A. Preparation of decree. Every endeavor shall be made to ensure that the decree is drawn up as expeditiously as possible and in any case within 15 days from the date on which the judgment is pronounced. So 15 நாட்களுக்குள்ள டிகிரி வந்துட்டு டிராஃப்ட் பண்ணிடணும். ஜட்மெண்ட் இது பண்ணதுல இருந்து 15 days அப்படின்றாங்க. An appeal may be preferred against the decree without filing a copy of the decree, and in such a case the copy made available to the party by the court shall for the purposes of Rule 1 of Order 41 be treated as the decree. But as soon as the decree is drawn, the judgment shall cease to have the effect of a decree for the purposes of execution or for any other purpose. So ஒரு டிகிரியோட ஒரிஜினல் காப்பி இல்லாமே நம்ம டிகிரி மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து டிகிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஜட்மெண்ட் வந்து டிகிரியா பார்க்க மாட்டாங்க. டிகிரியை வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க எக்ஸிகியூஷன் பர்பஸ்க்காக. ஸோ தீர்ப்பாணையை தயார் செய்தல். தீர்ப்பாணையை எவ்வளவு விரைவில் கூடுமோ அவ்வளவு விரைவில் வரைதல் வேண்டும் மற்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தேதி என்று தீர்ப்பு பகரப்பட்டதோ அந்த தேதியிலிருந்து 15 நாட்களுக்குள் தீர்ப்பாணை வரையப்படுவதை உறுதி செய்ய எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொள்ளப்படுதல் வேண்டும். தீர்ப்பின் நகல் ஒன்றை தாக்கல் செய்யாமலேயே தீர்ப்பாணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்யலாம் மற்றும் அத்தகையதொரு சந்தர்ப்பத்தில் கட்டளை 41 விதி 1 நோக்கங்களை பொறுத்தமட்டில் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டு தரப்பினரின் வசமுள்ள நகலை தீர்ப்பாணையாக கொள்ளுதல் வேண்டும். தீர்ப்பாணை வரையப்பட்டதும் நிறைவேற்று நோக்கங்களின் பொருட்டு அல்லது மற்ற நோக்கங்களின் பொருட்டு தீர்ப்பாணைக்குரிய தீர்ப்புரையின் செயல் திட்டம் முடிவுக்கு வரும். WB Essential Commodities Supply Corporation versus Swadesh Agro Food and Supply Private Limited 1999 case. In an execution decree, starting point of limitation is date of decree and not date on which decree is actually drawn and signed. So ஒரு லிமிடேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிகிரி என்னைக்கு ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ டேட் இருக்குதோ அந்த டேட் தானே தவிர அது என்னைக்கு எழுதி சைன் பண்ணாங்களோ அந்த டேட் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இலியாசுதீன் அஹமத் வர்சஸ் முகமது ஹஸ்னியான் அஹமத் 2015 case. A compromise decree was passed declaring the decree holder was entitled 5 bigas from the suit land totaling 25 bigas. Okay. 25 பிகாஸ்ல இருந்து 5 பிகாஸ்க்கு அவருக்கு கிடைக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ரமைஸ் டிகிரி ஃபைல் பண்றாங்க. The executing court found the decree to be ambiguous as precise description of boundary of land was not reflected in the court's order. So description வந்து ப்ராப்பரா இல்லாதனால அதை ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ண முடியல எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்னால. In the absence of clear identification of the boundary of 5 bigas land of the decree holder, the decree cannot be executed. So அவரோட அந்த 5 பிகாஸ் இடத்தை கோர்ட்டால ஐடென்டிஃபை பண்ண முடியாதனால அந்த கோர்ட் அந்த எக்ஸிக்யூட்டிங் கோர்ட்டால அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. It was held that in such a case, the executing court should take steps to effectively construe ambiguous decree by examining pleadings in suit. So இந்த இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸிக்யூஷன் கோர்ட் இருக்காங்க இபி கோர்ட் அவங்களோட டியூட்டி என்ன அந்த ப்ளீடிங்ஸ் எல்லாம் அதாவது பிளெயின்ட் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பார்த்துட்டு என்ன டிஸ்கிரிப்ஷன் இருக்கோ அதை ப்ராப்பரா அந்த ஆம்பிகுவிட்டி நீக்கிட்டு என்ன டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அந்த ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா இபி கோர்ட்ல ஆர்டரை மட்டும் தான் பார்ப்பாங்க தவிர ஜட்மெண்ட் ஆர்டர் ஜட்மெண்ட் டிகிரி அதை மட்டும் தான் பார்ப்பாங்களே தவிர உட்கார்ந்து ப்ளீடிங்ஸ் எல்லாம் செக் பண்ண மாட்டாங்க. ஓகேவா. அன்லெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் எக்ஸிக்யூட் பண்றதுல பிரச்சனை வரும்போது மட்டும்தான் எக்ஸிக்யூஷன் கோர்ட் ப்ளீடிங்ஸ் எல்லாம் என்னன்னு பார்ப்பாங்க. ஏன்னா எக்ஸிக்யூஷன் கோர்ட்டோட ஒன் அண்ட் ஒன்லி ஃபங்க்ஷன் இஸ் டு எக்ஸிக்யூட் தி ஆர்டர் பாஸ்ட் பை தி கோர்ட். Rule 6B. Copies of judgments when to be made available. Where the judgment is pronounced, copies of the judgment shall be made available to the parties immediately after the pronouncement of the judgment for preparing an appeal on payment of such charges as may be specified in the rule made by the High Court. So ஒரு ஜட்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ண உடனேவே அதோட காப்பியை வந்துட்டு பார்ட்டிஸ்க்கு அவைலபிளா பண்ணணும். ஸோ தட் அவங்க வந்து அப்பீல் போகணும் அப்படின்னா அந்த காப்பீஸை யூஸ் பண்ணி அவங்க போக முடியும். அதுக்கான சார்ஜஸ் வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஓகே. தீர்ப்புரைகளின் நகல்கள் எப்போது கிடைக்கும்படி செய்தல் வேண்டும். தீர்ப்புரை பகரப்படும் போது உயர்நீதிமன்றம் இயற்றிய விதியின் கீழ்
குறிப்பிடலாகும் அத்தகைய கட்டணத்தை செலுத்துவதன் பேரில் மேல்முறையீடு தாக்கல் செய்வதற்கு தீர்ப்புரை பகரப்பட்ட பின்னர் உடனடியாக வழக்கு தரப்பினர்களுக்கு தீர்ப்புரையின் நகல் கிடைக்கும்படி செய்தல் வேண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூல் 7, டேட் ஆஃப் டிக்ரி. தி டிக்ரி ஷால் பியர் டேட் the day on which the judgment was pronounced, and when the judge has satisfied himself that the decree has been drawn up in accordance with the judgment, he shall sign the decree. தீர்ப்பாணையின் தேதி எந்த நாளில் தீர்ப்பு சொல்லப்பட்டதோ அந்த நாளினையே தீர்ப்பாணையம் கொண்டிருத்தல் வேண்டும் மற்றும் தீர்ப்பிற்கு இணங்க தீர்ப்பாணை வரையப்பட்டிருக்கிறது என்று நீதிபதி தம்மை திருப்தி செய்து கொண்ட போது அவர் தீர்ப்பாணையில் கையொப்பமிடுதல் வேண்டும். ப்ராப்பரா டிகிரி டிராஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டேட்டை வந்துட்டு அவங்க சைன் பண்ணுவாங்க. சைன் அண்ட் டேட் இருக்கும். என்ன டேட்ல வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்களோ அந்த டேட்டை தான் வந்துட்டு டிகிரிக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல் 8, ப்ரொசீஜர் வேர் ஜட்ஜ் ஹாஸ் வகேட்டட் ஆஃபீஸ் பிஃபோர் சைனிங் டிகிரி. Where a judge has vacated office after pronouncing judgment but without signing the decree, a decree drawn up in accordance with such judgment may be signed by the successor, or if the court has ceased to exist, by the judge of any court to which such court was subordinate. So ஒரு ஜட்ஜ் வந்துட்டு கோர்ட்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாரு, ஆனா ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறாரு, ஆனா டிகிரி ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு என்ன பண்ணிடுறாரு, அவர் அந்த இடத்த காலி பண்ணிடுறாரு. ஒன்னு டிரான்ஸ்பர் ஆகலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு டெபுடேஷன்ல போயிருக்கலாம், ஏதோ ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த நேரத்துல அதுக்கப்புறம் வர ஜட்ஜ் அந்த டிகிரியில சைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த கோர்ட்டையே மூடிட்டாங்க, இல்ல அட்டாச் பண்ணிட்டாங்க, மர்ஜ் பண்ணிட்டாங்க வேற ஏதாவது கோர்ட்டோட அப்படின்னா அதுக்கு சபார்டினேட் கோர்ட் என்ன இருக்கோ அந்த கோர்ட் சைன் பண்ணலாம். தீர்ப்பாணையில் கையொப்பமிடும் முன்னர் நீதிபதியின் பதவி காலி செய்யப்படும் போது நடைமுறை. தீர்ப்பு சொல்லப்பட்ட பின்பு ஆனால் தீர்ப்பாணையில் கையொப்பமிடுவதற்கு முன்னர் ஒரு நீதிபதியின் பதவி காலியாய் இருக்கும் போது அந்த தீர்ப்பிற்கிணங்க வரையப்பட்ட ஒரு தீர்ப்பாணையானது அந்த நீதிபதிக்கு பின் வந்த நீதிபதியால் அல்லது அந்த நீதிமன்றம் இல்லாத போயிற்று என்றால் அத்தகைய நீதிமன்றம் எந்த நீதிமன்றத்திற்கு கீழமைந்திருந்ததோ அந்த நீதிமன்றத்தின் நீதிபதியால் கையொப்பமிடலாம். அதாவது இப்ப சப்போர்ட் அப்படின்னா சப்போர்ட் எந்த கோர்ட்டுக்கு வந்துட்டு சபார்டினேட்டா இருக்கு, இது இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இல்லையா, ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ஜட்ஜ் கிட்ட தான் அது சைன் வாங்கிக்கலாம், டிகிரி சைன் வாங்கலாம். இப்போ சப்போஸ் டிஸ்ட்ரிக்ட் மியூனிசிபல் கோர்ட்டோட ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிகிரி அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்போர்ட்ல இருந்து நம்ம சைன் வாங்கிக்கலாம். ரூல் 9, decree for recovery of immovable property. Where the subject matter of the suit is immovable property, the decree shall contain a description of such property sufficient to identify the same, and where such property can be identified by boundaries or by numbers in a record of settlement or survey, the decree shall specify such boundaries or numbers. ஸோ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையா சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை. இப்போ சர்வே நம்பர் மூலியமா அதை கண்டுபிடிக்க முடியும்னா சர்வே நம்பர் ஆகணும், பிளாட் நம்பர்னா பிளாட் நம்பர் இருக்கணும், இப்போ வந்து டோர் நம்பர் அந்த மாதிரி இருக்குன்னா டோர் நம்பர் இருக்கணும். ஸோ அந்த பவுண்டரிஸ் எல்லாத்துமே வந்து டிகிரியில ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அசையா சொத்தினை திரும்ப பெறுவதற்கான தீர்ப்பாணை. வழக்கின் விடய பொருள் அசையா சொத்தாக இருக்கும்போது அத்தகைய சொத்தின் அடையாளம் கண்டு கொள்வதற்கு போதுமான வகையில் அதன் விவரம் தீர்ப்பாணையில் அடங்கி இருத்தல் வேண்டும். நிலத்தீர்வை அல்லது நில அளவை பதிவு கட்டில் உள்ள எல்லை குறிகளால் அல்லது எண்களால் அத்தகைய சொத்தினை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும் போது அத்தகைய எல்லை குறிகளை அல்லது எண்களை தீர்ப்பாணையில் குறிப்பிடுதல் வேண்டும். ரூல் 10, decree for delivery of movable property. Where the suit is for movable property and the decree is for the delivery of such property, the decree shall also state the amount of money to be paid as an alternative if delivery cannot be had. ஸோ இது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அசையும் சொத்து தொடர்பானதா இருக்குது அப்படின்னா அசையும் சொத்தை திருப்பி கொடுக்க முடியலன்னா என்ன அமௌண்ட்டை வந்து நம்ம திருப்பி செலுத்தணும் அப்படின்ற டீடைல்ஸும் வந்துட்டு அந்த டிகிரியில இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அசையும் சொத்தினை ஒப்புவிப்பதற்கான தீர்ப்பாணை. வழக்கு அசையும் சொத்து சம்பந்தமானதாக இருக்கும்போது தீர்ப்பாணை அந்த சொத்தினை ஒப்புவிப்பதற்காக பிறப்பிக்கப்பட்டிருக்கும் போது அது ஒப்புவிக்கப்படாத போது அதற்கு மாற்றாக செலுத்தப்பட வேண்டிய பணத்தொகை ஒன்றை குறித்து தீர்ப்பாணையை பிறப்பித்தல் வேண்டும். இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா அந்த வண்டியை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிகிரி இருக்குன்னா அதோட டிகிரி முடிஞ்சிடாது. ஓகேவா? இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ரிட்டர்ன் பேக் தி வெஹிக்கிள், நீங்க அதுக்கு காம்பன்சேட்டியா என்ன அமௌண்ட் ஆல்டர்னேட்டிவா நீங்க கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு டிகிரியில மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகே. Rule 11, decree may direct payment by installments. Where and in so far as a decree is for the payment of money, the court may for any sufficient reason incorporate it in the decree after hearing such of the parties who had appeared personally or by pleader at the last hearing before judgment and order that payment of the amount decreed shall be postponed or shall be made by installments with or without interest, notwithstanding anything contained in the contract under which the money is payable. So வந்துட்டு அமௌண்ட் ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டுறதுக்கோ இல்லைன்னா வந்துட்டு கொஞ்சம் தள்ளி கட்டுறதுக்கோ வந்துட்டு டிகிரியில இடம் இருக்கு, அதாவது மென்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி சொல்றாங்க.
ஒரு தீர்ப்பாணையானது பண செலுத்திற்கானதாக இருக்கிற போது தீர்ப்புக்கு முன்பு கடைசி விசாரணையில் நேரடியாக அல்லது வழக்கறிஞர் மூலம் முன்னிலையாகி இருக்கின்ற அத்தகைய தரப்பினர்களை விசாரணை செய்த பின்பு எந்த ஒப்பந்தத்தின்படி பணம் செலுத்தத்தக்கதாக இருந்தோ அந்த ஒப்பந்தத்தில் என்ன அடங்கி இருந்த போதிலும் தீர்ப்பளிக்கப்பட்ட தொகையின் செலுத்தம் ஒத்தி போடப்பட வேண்டும் என்று அல்லது வட்டியுடன் அல்லது வட்டி இல்லாமல் தவணை முறையில் செலுத்தப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளையை நீதிமன்றம் தீர்ப்பாணையில் பிறப்பிக்கலாம். அதாவது வந்து கடைசி டேட், அதாவது ஜட்மெண்ட் முன்னாடி கடைசி டேட் முன்னாடி என்ன தேதிக்குள்ள அவங்க பண்ணலாம், என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே வந்துட்டு டிகிரில மென்ஷன் பண்ணலாம். டைரக்டா ஒரே அமௌண்ட்டா தான் அவங்க பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சப்போஸ் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாம் அப்படின்னா அதை பத்தின டீடைல்ஸும் வந்துட்டு அதை மென்ஷன் பண்ண முடியும். ஆர்டர் ஆஃப்டர் டிகிரி ஃபார் பேமெண்ட் பை இன்ஸ்டால்மெண்ட்ஸ். After the passing of any such decree, the court may, on the application of the judgment data and with the consent of the decree holder, order that payment of the amount decreed shall be postponed or shall be made by installments on such terms as to the payment of interest, the attachment of the property of the judgment debtor, or the taking of security from him or otherwise as it thinks fit. தீர்ப்பாணைக்கு பின்பு செலுத்தத்தை தவணைகளில் செய்வதற்கான கட்டளை. அத்தகைய தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்ட பின்பு தீர்ப்பு கடனாளியின் விண்ணப்பத்தின் பேரிலும் தீர்ப்பாணை பெற்றவன் சம்மதத்துடனும் வட்டி செலுத்துகை, தீர்ப்பு கடனாளியின் சொத்தினை பற்றுகை செய்தல் அல்லது அவரிடமிருந்து பிணையம் பெறுதல் குறித்து வேறு நீதிமன்றம் தான் தக்கதென கருதும் நிபந்தனைகளின் பேரில் அல்லது வேறு வகையில் தீர்ப்பாணை செய்யப்பட்ட தொகையின் செலுத்தம் ஒத்தி போடுதல் வேண்டும் என்று அல்லது தவணை முறையில் செலுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடலாம். இப்போ ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற போது இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணலாமா என்னன்றத டிகிரி ஹோல்டர், அதாவது யாருக்கு சாதகமா ஜட்மெண்ட் வந்திருக்கோ அவங்களோட கன்சென்ட் இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் பே பண்ணலாம் அப்படின்றத எப்படி பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட், அதாவது டிகிரி ஹோல்டரோட கன்சென்ட் இருந்தா மட்டும் தான் அந்த நேரங்கள்ல பின்னாடி பே பண்ணுங்க இல்லைன்னா கொஞ்சம் கழிச்சு பே பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் செய்ய முடியும். Virendra Prasad versus Surendra Prasad, 1956 case. Under this rule, the court has power to order the postponement of the decretal amount or its payment in installments, provided that decree is in a suit for payment of money. So ஒரு பணத்தை திருப்பி கொடுக்கறத பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல கோர்ட்டுக்கு பவர் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டிகிரியில சொல்லப்பட்டிருக்க அமௌண்ட் தள்ளி கொடுக்கறதோ இல்லைன்னா வந்துட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்றதோ அதை பத்தி தான் சொல்றது. If the court is to pass an order after the passing of the decree, it can do so only when the decree holder gives his consent thereto. So இது வந்துட்டு ஆர்டர் டிகிரி பாஸ் பண்றதுக்கு முன்னாடினா அதுக்கு வந்துட்டு அவங்களோட கன்சென்ட் தேவை கிடையாது. யார் டிகிரி ஹோல்டரோட, அதாவது யாருக்கு சாதகமா தீர்ப்பு வருதோ அவங்களோட கன்சென்ட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இத பண்றாங்க அப்படின்னா, இன்ஸ்டால்மெண்ட்ல ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு கன்சென்ட் வந்து கண்டிப்பா தேவை. Rule 12. Decree for possession and mean profits. Where the suit is for the recovery of possession of immovable property and for rent or mean profits, the court may pass a decree. இது வந்து பாத்தீங்கன்னா அசையா சொத்து அது தொடர்பான ரெண்டோ இல்லைன்னா மீன் ப்ராஃபிட்டோ இருக்கு இல்லையா, அது தொடர்பானது எப்படின்னு சொல்றேன். ஃபார் தி பொசஷன் ஆஃப் அந்த டிகிரில வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கோர்ட் பாஸ் பண்ற டிகிரில possession of the property for the rents which have accrued on the property during the period prior to the institution of the suit or directing an inquiry as to such rent. For the mean profits or directing an inquiry as to such mean profits, directing an inquiry as to rent or mean profits from the institution of the suit until the delivery of possession to the decree holder, the relinquishment of possession by the judgment debtor with notice to the decree holder through the court, or the expiration of 3 years from the date of the decree, whichever event first occurs. Where an inquiry is directed under clause B or clause C, a final decree in respect of the rent or mean profits shall be passed in accordance with the result of such inquiry. இத முதல்ல நான் தமிழ்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சொத்தை திரும்ப பெறுதல் மற்றும் இடைக்கால வருமானங்களுக்கான தீர்ப்பாணை. வழக்கானது அசையா சொத்தை சுவாதீனத்தை திரும்ப பெறுவதற்காகவும் குத்தகை அல்லது இடைக்கால வருமானங்களுக்காகவும் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கும் போது நீதிமன்றமானது சொத்தை திரும்ப பெறுவதற்காக அல்லது வழக்கு தொடுக்கப்படுவதற்கு முந்தைய காலத்தின் போது சொத்தினை பொறுத்து சேர்ந்திருக்கிற குத்தகைகளுக்காக அல்லது அத்தகைய குத்தகைகளை பொறுத்தது, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை திரும்பி கொடுக்கறது பத்தி, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த அதுல வந்து வாடகை சம்பந்தமான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த வாடகை பத்தின விஷயங்கள்,
இடைக்கால வருமானங்களுக்காக ஒரு தீர்ப்பாணையை பிறப்பிக்கலாம். அதாவது அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டுக்கு இருந்திருக்காங்க, அது தொடர்பான வாடகை அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னாலோ இல்ல இருக்கிறாங்க அப்படின்னாலும் அது தொடர்பான ஏதாவது ஒரு ஆர்டரை அவங்க பிறப்பிக்கலாம். உரிமை வழக்கு தொடுக்கப்பட்டதிலிருந்து தீர்ப்பாணை பெற்றவரிடம் சொத்தை ஒப்புவிக்கிற வரையில், அதாவது ஆர்டர் வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன தேதி வரைக்கும் அவங்க பொசஷனை திருப்பியும் ஹேண்ட் ஓவர் பண்றாங்க, அந்த தேதி வரைக்குமான மீன் ப்ராஃபிட்ஸ் என்ன இருக்கும் அதுல நீதிமன்றத்தின் மூலம் அறிவிப்பு கொடுத்து தீர்ப்பு கடனாளியால் தீர்ப்பாணை பெற்றவரிடம் சொத்து விட்டுவிடப்படுகிற வரையில், அதாவது ஒரு நோட்டீஸ் கொடுத்து அந்த பார்ட்டி கிட்ட அந்த டிகிரி ஹோல்டர் கிட்ட அந்த லேண்ட் திருப்பியும் வர வரைக்கும், அண்ட் தீர்ப்பாணை தேதியிலிருந்து 3 ஆண்டுகள், அதாவது டிகிரில இருந்து 3 வருஷத்துக்கு வரைக்கும் மீன் ப்ராஃபிட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதை கால்குலேட் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மீன் ப்ராஃபிட்ஸ்லாம் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நிலத்தினாலோ இல்ல அந்த சொத்தினாலோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை தான் நம்ம வந்துட்டு மீன் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடைசி அந்த சப்ரூல் 2 பாத்தீங்கன்னா ஆ கூறு அல்லது ஈ கூறின்படி ஒரு விசாரணை செய்யுமாறு உத்தரவிடப்பட்டு இருக்கிற போது அத்தகைய விசாரணையின் முடிவுக்கு இணங்க குத்தகை அல்லது இடைக்கால வருமானங்களை பொறுத்து இறுதி நிலை தீர்மானம் ஒன்று பிறப்பிக்கப்படுதல் வேண்டும். சோ இந்த மேல இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு பேஸ் பண்ணி அந்த 1 அந்த ஏபி அது எல்லாத்தையுமே வந்துட்டு மென்ஷன் பண்ணி, சோ அதுக்கு என்ன ஆர்டர் ப்ராப்பரா இருக்க முடியுமோ ஒண்ணு வந்து அந்த மீன் ப்ராஃபிட்ஸ் அவங்களே ஆர்டர் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அது தொடர்பான கால்குலேஷனை பண்ணி அதை வந்துட்டு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க முடியும். ஓகே, அது தொடர்பான ஆர்டரை டிகிரியில கொடுக்கலாம், ஃபைனல் டிகிரி அப்புறமா. மதனப்பா வர்சஸ் சந்திராமா 1965. Mean profits prior to the suit cannot be awarded to a successful party to a suit for possession unless a claim was made in respect of them. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்றேன் அப்படின்னா நான் கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி அந்த சொத்துல இருந்து வந்த வருமானம் தொடர்பா கோர்ட் எனக்கு ஆர்டர் பண்ண முடியாது எனக்கு சாதகமா. சப்போஸ் நான் அதை வந்து பிரேயர்ல கேட்கல அப்படின்னா, ஓகேவா, நான் கேட்டிருந்தா அவங்க ஆர்டர் பண்ணலாம், கேட்கலன்னா அவங்க ஆர்டர் பண்ண முடியாது. As regards mean profits subsequent to the date of the institution of the suit, that is future mean profits, the position is governed by Rule 12 of Order 20. அதாவது கேஸ் தொடங்கப்பட்ட நாள்ல இருந்து வரது வந்துட்டு ஃபியூச்சர் மீன் ப்ராஃபிட் அப்படின்றதோட சேர்த்து அதை வந்துட்டு ஆர்டர் 20 ரூல் 12 என்ன சொல்லிருக்காங்களோ அதுபடி அவங்க செய்ய முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுபாஷ் சே கோலி வர்சஸ் இந்தியன் சுகர் அண்ட் ஜெனரல் இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்பரேஷன் லிமிடெட் 2009 கேஸ். Reduction and modification of rate of mean profit by High Court without considering evidence adduced by parties and materials on record was liability free set aside. ஸோ இப்போ வந்து ஹைகோர்ட்ல வந்துட்டு மீன் ப்ராஃபிட்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு மாடிஃபிகேஷன் போடுறாங்க, ஃபைல் பண்றாங்க. அதை வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்ஸையும் பார்க்கல, எந்த ஒரு பார்ட்டியும் விசாரிக்காமலேயே வந்து ஆர்டர் பாஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ஆர்டரை செட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜன்கிராமா வர்சஸ் நீலகண்டா 1962 கேஸ். Normally, a successful plaintiff would be entitled to profits for 3 years and not more. ஜெனரலா வந்துட்டு ஒரு plaintiff வின் பண்ணிருக்காங்க அவங்க கேஸ்னா அவங்களுக்கு வந்து மீன் ப்ராஃபிட்ஸ் 3 வருஷத்துக்காக கொடுக்கப்படும். அதுக்கு தாண்டி யூசுவலா கொடுக்க மாட்டாங்க. But in respect of the trust property where alienations are set aside, the court has jurisdiction to award mean profits for more than 3 years as an equitable adjustment. So எந்த இடத்துல வந்துட்டு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வருது அப்படின்னா அந்த இடங்கள்ல நம்மளால 3 வருஷத்துக்கும் மேல கூட மீன் ப்ராஃபிட்ஸ் நம்ம ஆர்டர் பண்ண முடியும். லூசி கோச்சுவரி வர்சஸ் பி மாரியப்ப கவுண்டர் 1979 கேஸ். This phrase indicates the maximum period for which future mean profits can be awarded from the decree finally passed. If the appeal is allowed by the Supreme Court, then the period will be computed from the date of the decree of the Supreme Court. It will expire when the possession is delivered by the defendant or relinquished by him. ஸோ இந்த மேக்ஸிமம் பீரியட் எதுல இருந்து கணக்கு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிகிரி கோர்ட்ல பாஸ் பண்றாங்க அந்த டேட்ல இருந்து பண்ணுவாங்க. சப்போஸ் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு இப்போ அப்பீல் போறாங்க அப்படின்னா அந்த அப்பீல் அலோவாகுது பாத்தீங்களா, அப்பீல் முடியுது பாத்தீங்களா, அந்த டேட்ல தான் அந்த மீன் ப்ராஃபிட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க 3 இயர்ஸ். ஸோ அது வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் பீரியட் அது வரைக்கும் மீன் ப்ராஃபிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இட் வில் எக்ஸ்பயர் எப்போ வந்து அந்த மீன் ப்ராஃபிட்ஸ் கொடுக்க வேண்டிய அந்த வேலை முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்ப நம்ம அந்த பொசிஷனா திருப்பி நம்ம கொடுத்துடுறோமோ அது வரைக்கும் நம்ம அந்த மீன் ப்ராஃபிட்ஸை நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கணும். ஓகே, இப்போ வந்து ஒரு வீட்டை நான் விட்டு வச்சிருக்கேன், அந்த வீடோ இல்லைன்னா ஒரு லேண்டோ விட்டுச்சுன்னா அதுல இருந்து அவங்களுக்கு வருமானம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா நான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் முடிகிற வரைக்கும் அது 3 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த டைம் வரைக்கும் நமக்கு வந்துட்டு மீன் ப்ராஃபிட்ஸ் நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். அந்த வீட்டையோ சுத்தியோ நீங்க திருப்பி எங்கிட்ட கொடுக்குற வரைக்கும் நீங்க மீன் ப்ராஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, Bhakti Prasad versus Chandramal. A decree for rejectment must be accompanied by a direction for the payment of the future mean profits or damages. So, இப்போ ஒருத்தங்களை வந்து வீடை விட்டு காலி பண்ண சொல்றாங்க அப்படின்னா அதுல அவங்க ஆல்ரெடி அந்த வருமானம் ஈட்டி இருப்பாங்க இல்லையா, அது பிளஸ் அந்த டேமேஜஸ் ஏதாவது நஷ்டம் இதுன்னா அதையும் சேர்த்துதான்
அதுல இருக்கணுமே தவிர வெறும் எஜெக்ட்மெண்ட் பத்தி மட்டும், அதாவது வீட்டை காலி பண்ணுங்க அப்படின்றத பத்தி மட்டும் இருக்கக்கூடாது. Rule 12A. Decree for specific performance of contract for the sale or lease of immovable property. Where a decree for the specific performance of a contract for the sale or lease of immovable property orders that the purchase money or other sum be paid by the purchaser or lessee. It shall specify the period within which the payment shall be made. அசையா சொத்தின் விற்பனைக்கான அல்லது குத்தகைக்கான ஒப்பந்தத்தை அதில் குறித்தபடி நிறைவேற்றுவதற்கான தீர்ப்பாணை. ஸோ ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் பத்தினது. அசையா சொத்தின் விற்பனைக்கான அல்லது குத்தகைக்கான ஒரு ஒப்பந்தத்தை அதில் குறித்துள்ளபடி நிறைவேற்றுவதற்கான ஒரு தீர்ப்பாணையானது கொள்விலை தொகை அல்லது வேறு தொகை வாங்குனரால் அல்லது குத்தகைதாரரால் செலுத்தப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிற போது எந்த கால அளவிற்குள் எந்த தொகை செலுத்தப்பட வேண்டும் என்பதை அது குறிப்பிடுதல் வேண்டும். ஸோ அமௌண்ட்டை வந்து நீங்க பே பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு கான்ட்ராக்ட் அந்த ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னா ஸோ எந்த தேதிக்குள்ள அந்த அமௌண்ட் நீங்க பே பண்ணணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டிகிரியில மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸ்பெசிபிக் பர்ஃபார்மன்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ்ல டிகிரி ஆகுது அப்படின்னா ஒரு கேஸ்ல பாத்தீங்கன்னா வேர் இன் a suit mean profits has not been specifically claimed but prayer is for awarding possession and occupation along with all rights appertaining thereto. It has been held in such a case by Supreme Court of India. The prayer does not include claim for mean profits and hence grant of mean profits is not correct. So ஒரு கேஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா பொசஷன் அப்புறம் அதோட ஆக்குபேஷன் எல்லாத்தையும் அந்த பொசஷன் அந்த லேண்ட் எல்லாம் என்கிட்ட கொடுங்க, அது தொடர்பானது எல்லாமே என்கிட்ட வந்து சேரணும் மட்டும் தான் கேட்டிருக்காங்களே தவிர மீன் ப்ராஃபிட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. ஸோ ஆனா கோர்ட் வந்து என்ன பண்றாங்க, மீன் ப்ராஃபிட்ஸ் தொடர்பான ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ கேட்காத ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அப்படின்றதுனால அந்த இது வந்து தப்பு, அந்த பாயிண்ட் வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீன் ப்ராஃபிட்ஸ் ஆர்டர் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட்ல. திருப்பி மதனபா வர்சஸ் சந்திரமா கேஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா mean profits before the date of the institution of the suit cannot be awarded to a party unless the claim was specifically made for that. So ஸ்பெசிபிக்கா கேட்டிருந்தா மட்டும்தான் அதை வந்துட்டு கொடுக்கணுமே தவிர இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி ஆனதை கொடுக்க கூடாது. M N Dasji versus Tirupati Devasthanam 1965. With regard to the rate of interest on mean profits, it has been held by the Supreme Court of India that the rate of interest usually awarded by the court is 6%. ஜெனரலா வந்துட்டு 6% இன்ட்ரெஸ்ட் வரைக்கும் மீன் ப்ராஃபிட்ஸ்ல அலோ பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுப்பண்ணா வர்சஸ் சுப்பண்ணா 1965 கேஸ். As regards term within which the decree holder should recover the future mean profit, it has been held by the Supreme Court that the term should be restricted to a period of 3 years from the date of the decree, notwithstanding the provision in the decree ordering an inquiry as to mean profits till the possession of the property is recovered by the decree holder. எப்பக்குள்ள அந்த மீன் ப்ராஃபிட்ஸ் அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிகிரி டேட்ல இருந்து 3 இயர்ஸ்க்குள்ள ப்ராப்பர்ட்டி அப்புறம் வந்துட்டு அந்த மீன் ப்ராஃபிட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 13. Decree in administration suit. Where a suit is for an account of any property and for its due administration under the decree of the court, the court shall before passing the final decree pass a preliminary decree ordering such accounts and inquiries to be taken and made and giving such other directions as it thinks fit. சொத்தை நிர்வகிப்பதை குறித்து வழக்கில் தீர்ப்பாணை வழங்குதல். ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பாணையின்படி சொத்து ஒன்றின் கணக்கிற்காக மற்றும் அதனை நிர்வகிப்பதற்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது இடப்பட்டிருக்கும் இடற்று நீதிமன்றம் இறுதிநிலை தீர்ப்பாணை பிறப்பிக்கும் முன்பு அத்தகைய கணக்குகள் எடுப்பதற்கும் விசாரணையை செய்வதற்கும் கட்டளையிடுகின்ற மற்றும் அது தக்கதென கருதும் வேறு உத்தரவுகளையும் பிறப்பிக்கின்ற ஒரு முதல் நிலை தீர்ப்பாணையை பிறப்பித்தல் வேண்டும். ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ற நிர்வகிக்கிறதுக்கான ஒரு கேஸ் அப்படின்னா எடுத்தோடனே ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணாம ப்ரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிட்டு ஸோ அது தொடர்பான விஷயங்களை என்கொயரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Next, in the administration by the court of the property of any deceased person, if such property proves to be insufficient for the payment in full of his debts and liabilities, the same rules shall be observed as to the respective rights of secured and unsecured creditors, and as to debts and liabilities provable, and as to the valuation of annuities and future and contingent liabilities respectively, as may be in force for the time being within the local limits of the court in which the administration suit is pending, with respect to the estates of persons adjudged or declared insolvent, and all persons who in any such case would be entitled to be paid out of such property may come in under the preliminary decree and make such claims against the same as they may respectively be entitled to by virtue of this code. செக்ஷன் கொஞ்சம் பெருசா இருக்கு. இறந்து போன நபர் ஒருவரின் சொத்து நீதிமன்றத்தால் நிர்வகிக்கப்படுகையில் அவருடைய கடன்களையும் கடப்பாடுகளையும் முழுமையாக செலுத்துவதற்கு அத்தகைய சொத்தானது போதுமானதாக இல்லாது இருக்கும் போது
முடிந்து போனவராக தீர்மானிக்கப்பட்ட நபர்களின் சொத்துக்கள் சம்பந்தமாக நிர்வாகத்துக்கான வழக்கு எந்த நீதிமன்றத்தின் வட்டார அதிகார எல்லைக்குள் நடப்பில் இருக்கிறதோ அந்த நீதிமன்றத்தின் வட்டார எல்லைக்குள் அவ்வப்போது அமலில் இருக்கும்படியான அதே விதிகள் இந்த வழக்கும் அனுசரிக்கப்படுதல் வேண்டும். அத்தகைய சந்தர்ப்பம் எதிலும் அத்தகைய சொத்திலிருந்து தொகை வரப்பெறுவதற்கு செலுத்துவதற்கு உரிமையுடைய எல்லா நபர்களும் முதல்நிலை தீர்ப்பாணையின் அடியாக வந்து இந்த சட்டத்தின் பயனாக அவர்களுக்கு முறையே உரிமையுடைய பாத்தியதைகளை அத்தகைய சொத்திலிருந்து கேட்கலாம். அதாவது இப்போ வந்து ஒரு பர்சன் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த சொத்து தொடர்பான அட்மினிஸ்ட்ரேஷனை கோர்ட் பாக்குறாங்க அப்படின்றது அவர் வாங்கி வச்சிருக்க கடன்களுக்கும் அவரோட சொத்துக்கும் கேப் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா இப்ப இன்சால்வென்சி இருக்குது பாத்தீங்களா, அதெல்லாம் எந்த கோர்ட்ல நடத்துறாங்களோ அதே கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் இந்த கேஸையும் வந்து நடத்துவாங்க. ஓகே, அதாவது அவர் வாங்கி வச்சிருக்க கடன் அவரோட சொத்தை விட ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற போது ஸோ ஏதாவது அமௌண்ட் வருது அப்படின்னா அவர் யாருக்கு கடன் கொடுக்க வேண்டியதோ அவங்க அந்த கோர்ட்ல வந்து கேட்டு அவங்களோட பகுதியை வாங்கிக்க முடியும். Decree in preemption suit. Rule 14. Where the court decrees a claim to preemption in respect of a particular sale of property and the purchase money has not been paid into court, the decree shall specify a date on or before which the purchase money shall be so paid and direct that on payment into court of such purchase money, together with the cost, decree against the plaintiff on or before the day referred to in clause, the defendant shall deliver possession of the property to the plaintiff whose title thereto shall be deemed to have accrued from the date of such payment, but that if the purchase money and the cost are not so paid, the suit shall be dismissed with cost. விலைக்கு கேட்பதில் முன்னுரிமையுடைய வழக்கில் தீர்ப்பாணை. குறிப்பிட்ட சொத்து விற்பனை ஒன்று சம்பந்தமாக முதலில் அதனை ஒருவர் விலைக்கு கேட்பதற்கான வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பாணை பிறப்பிக்கிற போது விற்பனை தொகை நீதிமன்றத்தில் செலுத்தப்படாது இருக்கிற போது அந்த தீர்ப்பாணையில் விற்பனை தொகையை எந்த ஒரு நாளன்று அல்லது அதற்கு முன்னர் எப்போது செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடுதல் வேண்டும். குறிப்பிட்டுள்ள நாளன்று அல்லது அதற்கு முன்னர் வாதிக்கு தீர்ப்பாணை செய்யப்பட்ட செலவு தொகைகள் இவையேனும் இருப்பின் அவற்றுடன் சேர்த்து அத்தகைய விற்பனை தொகையை நீதிமன்றத்தில் செலுத்துவதன் பேரில் சொத்தை வாதியிடம் பிரதிவாதி ஒப்புவித்தல் வேண்டும் என்று உத்தரவிடலாம். அவ்வாறு விற்பனை தொகையுடன் செலவு தொகையும் செலுத்தப்படாவிட்டால் வழக்கானது செலவு தொகையுடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று நீதிமன்றம் உத்தரவிடுதல் வேண்டும். ஸோ இந்த ப்ரீஎம்ப்டி, அதாவது நான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன்னா சப்போஸ் வில்லா இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்து மூலியமா நான் இவங்களுக்கு தான் அதை ஃபர்ஸ்ட் விற்கணும், இவங்க வாங்கிக்கலன்னா தான் இன்னொருத்தவங்க விற்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்ற பட்சத்துல அந்த அமௌண்ட்டை அவங்க கண்டிப்பா வந்துட்டு கோர்ட் சொல்ற டேட்ல கோர்ட் வந்து மென்ஷன் பண்ணணும் டிகிரியில. ஓகேவா, இந்த டேட்டுக்குள்ள அவங்க வந்து அமௌண்ட்டை பே பண்ணணும் வித் காஸ்ட். சப்போஸ் காஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க டிகிரியில அப்படின்னா அந்த காஸ்டோட சேர்த்து அவங்க அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். சப்போஸ் காஸ்ட் ஆட் பண்ணல அப்படின்னா என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, கட்டல அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் வந்து டிஸ்மிஸ் ஆயிடும் வித் காஸ்ட், அதாவது எல்லா காஸ்ட் எல்லாம் சேர்த்து கேஸ் வந்து அப்படியே டிஸ்மிஸ் ஆயிடும். ஓகேவா, where the court has adjudicated upon rival claims to preemption, the decree shall direct if and in so far as the claims decreed are equal in degree, that the claim of such preemptor complying with the provisions of subject 1 shall take effect in respect of a proportionate share of the property, including any proportionate share in respect of which the claim of any preemptor failing to comply with the said provisions would, but for such default, have taken effect, and if and in so far as the claims decreed are different in degree, that the claim of the inferior preemptor shall not take effect unless and until the superior preemptor has failed to comply with the said provisions. அதாவது சொத்தை வாங்குவதற்கான எதிர் கோரிக்கைகளின் பேரில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிற போது தீர்ப்பாணையானது எந்த கோரிக்கைகளை குறித்து தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் சமநிலையனவாக இருக்கும் போது, அதாவது ஈக்குவலா இருக்குது ரெண்டு பேரோட கிளைம் அப்படின்ற போது, ஒன்றாவது உள்விதியின் வகை முறைகளுக்கு இணங்கி நடக்கிற ஒவ்வொரு சொத்தின் எந்த விகிதாச்சார பங்கை பொறுத்து மேற்சொன்ன வகைமுறைகளுக்கு இணங்கி நடக்க தவறுகிற விலைக்கு கேட்பவரின் கோரிக்கையானது அத்தகைய தவறுகை இல்லை என்றால் அமலுக்கு வந்திருக்குமோ அந்த விகிதாச்சார பங்கு எதுவும் உள்ளடங்கலாக சொத்தின் ஒரு விகிதாச்சார பங்கை பொறுத்து அமலுக்கு வருதல் வேண்டும் என்றும், எந்த கோரிக்கைகளை குறித்து தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டதோ அந்த கோரிக்கைகள் நிலையில் வேறுபட்டிருந்து கீழ்நிலையில் விலைக்கு கேட்பவரின் முன்னுரிமை கோரிக்கையானது மேற்சொன்ன வகைமுறைகளுக்கு இணங்கி நடக்க மேல்நிலையில் உள்ள விலைக்கு கேட்பவர் தவறாத வரையில் அமலுக்கு வருதல் கூடாது என்று உத்தரவிடுதல் வேண்டும். ஸோ இந்த பிரீஃபா பார்த்தோம்னா ரெண்டு பேருமே ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை. அதே மாதிரி யாருக்கு ஜாஸ்தி லயபிலிட்டி இருக்கோ அவங்க உரிமையை தவறி அதாவது சிறிய பங்கு உரிமை மீறல் இருக்கிறவங்களுக்கும்
பெரிய மடங்கு உரிமை மீறல் இருக்கவங்களுக்கும் வந்துட்டு இங்க கம்பேரிசன் பார்த்தோம் அப்படின்னா ஹையரா வச்சிருக்கவங்க தவறாத வரைக்கும் கம்மியா வச்சிருக்கவங்க தவறினாங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்றாங்க. ஜோக்தியான் வர்சஸ் பாபுராவ் 1983. ஸோ இங்க தவறுனா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா செக்ஷன்ல, அது என்னன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட்டை பே பண்ணி பொசிஷன் எடுக்கிறது இருந்து. ஓகேவா? Under this provision, the decree holder, in order to get delivery of possession of the land, has to fulfill 2 conditions. அதாவது 2 கண்டிஷன்ஸும் அவங்க ஃபில் பண்ணணும். அந்த ப்ராப்பர்ட்டி திருப்பி பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா he has to deposit in court the purchase money together with the cost if any decreed against him. அவர் எவ்வளவு அமௌண்ட்டை கட்டி அந்த லேண்டை வாங்கணுமோ அந்த அமௌண்ட், அது மட்டும் இல்லாம சப்போஸ் டிகிரியில ஏதாவது காஸ்ட் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த காஸ்ட்டையும் அவர் சேர்த்து கோர்ட்ல கட்டணும். அது மட்டும் இல்லாம தி டிபாசிட் மஸ்ட் பி மேட் ஆன் ஆர் பிஃபோர் தி டேட் ஃபிக்ஸ் பை தி கோர்ட். எந்த தேதிக்குள்ள அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்றாங்க, அந்த தேதிக்குள்ள அந்த அமௌண்ட்டை அவர் பே பண்ணிருக்கணும். ஓகே. Naguba Appa versus Namdil. The dismissal of the suit on default in paying the purchase money within the time allowed is as a result of the mandatory provision of Rule 14. It is not by reason of any decision of the court. An omission to incorporate the direction in the decree to the effect that if the deposit was not made within the time fixed, the suit will stand dismissed, cannot therefore in any way affect the right of the parties. So, இப்போ வந்துட்டு ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் ஐ மீன் அமௌண்ட் பே பண்ண மட்டும் தான் இந்த டிகிரி செல்லும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அமௌண்ட் கட்டலை அப்படின்னா தானா அந்த டிகிரி வந்து கேன்சல் ஆயிடுமே தவிர அது எந்த விதத்திலையும் பார்ட்டிஸோட ரைட் அது பாதிக்காது. Rule 15. Decree in suit for dissolution of partnership. Where a suit is for the dissolution of partnership or the taking of partnership accounts, the court, before passing a final decree, may pass a preliminary decree declaring the proportionate shares of the parties, fixing the day on which the partnership shall stand dissolved or be deemed to have been dissolved, and directing such accounts to be taken and other acts to be done as it thinks fit. கூட்டாண்மையை கலைப்பதற்கான உரிமை வழக்கில் தீர்ப்பாணை. ஒரு வழக்கானது கூட்டாண்மை ஒன்றை கலைப்பதற்காக அல்லது கூட்டாண்மை கணக்கெடுப்பிற்காக தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது இறுதி நிலை தீர்ப்பாணையை பிறப்பிக்கும் முன்பு நீதிமன்றம் தரப்பினர்களின் விகிதாச்சார பங்குகளை குறிப்பிடும் எந்த நாளன்று கூட்டாண்மை கலைக்கப்படுமோ அல்லது கூட்டாண்மை கலைக்கப்பட்டு விட்டதாக கொள்ளப்பட வேண்டுமோ அந்த நாளை நிர்ணயித்தும் அது தக்கதென கருதுகிற கணக்குகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் மற்றும் அது தக்கதென கருதுகிற பிற செய்கைகள் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டு ஒரு முதல் நிலை தீர்ப்பாணையை பிறப்பிக்கலாம். ஸோ பிரிலிமினரி டிகிரி ஃபைனல் டிகிரி இருக்கும்போது பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணி ஃபர்தரா என்ன அக்கௌண்ட்ஸ் இருக்குது, என்ன செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது, யார் யாருக்கு என்னென்ன ப்ரொபோர்ஷனேட் ஷேர்ஸ் என்டைட்டில் அப்படின்ற ஒரு பிரிலிமினரி டிகிரி கொடுத்து ஃபர்தர் விஷயங்களை வந்து ஃபைனல் டிகிரிக்காக எடுத்துக்கலாமே தவிர எடுத்தோட ஃபைனல் டிகிரி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூல் 16. டிகிரி இன் சூட் ஃபார் அக்கௌண்ட் பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். இதுல in a suit for an account of pecuniary transactions between a principal and an agent, and in any other suit not herein before provided for, where it is necessary in order to ascertain the amount of money due to or from any party that an account should be taken, the court shall, before passing its final decree, pass a preliminary decree directing such accounts to be taken as it thinks fit. முதல்வருக்கும் முகவருக்கும் இடையே கணக்கெடுப்பிற்கான வழக்கில் தீர்ப்பாணை. முதல்வருக்கும் முகவருக்கும் இடையிலே உள்ள நிதி முறை பணம் சம்பந்தமான நடவடிக்கைகளில் கணக்கெடுப்பதற்காக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் தரப்பினர் எவருக்கும் அல்லது தரப்பினர் எவரிடம் இருந்தும் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை கண்டறிவதற்காக கணக்கெடுக்க வேண்டியது அவசியமாகிற போது நீதிமன்றம் இறுதி நிலை தீர்ப்பாணையை பிறப்பிப்பதற்கு முன்பு அது தக்கதென கருதுகிற கணக்குகள் எடுக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டு ஒரு முதல் நிலை தீர்ப்பாணையை பிறப்பித்தல் வேண்டும். ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் மாதிரியே தான். இதுலயும் என்னன்னா அந்த ஏஜென்சி சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிட்டு அந்த பிரிலிமினரி டிகிரில என்ன சொல்லிருப்பாங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுங்க, இந்த கண்டிஷன்ஸ்ல என்னென்ன சிச்சுவேஷன் இப்ப இருக்குது ப்ரிவைல் ஆகுது, ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி ஃபைனல் டிகிரி கொடுப்பாங்க. ஸோ முதல்ல இது எல்லாத்தையுமே வந்து பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்றாங்க. Rule 17. Special directions as to accounts. The court may either by the decree directing an account to be taken or by any subsequent order give special directions with regard to the mode in which the account is to be taken or vouched, and in particular may direct that in taking the account, the books of account in which the accounts in question have been kept shall be taken as prima facie evidence of the truth of the matters therein contained, with liberty to the parties interested to take such objection thereto as may be advised. கணக்குள் பற்றி சிறப்பு உத்தரவுகள். நீதிமன்றமானது கணக்கெடுப்பதற்காக உத்தரவிடுகின்ற தீர்ப்பாணை மூலம் எந்த முறையில் கணக்கெடுக்கப்பட வேண்டும் அல்லது நிரூபிக்கப்பட வேண்டும் என்பது குறித்து சிறப்பு உத்தரவுகளை பிறப்பிக்கலாம்.
பிரச்சனையில் உள்ள கணக்குகள் எந்த கணக்கு புத்தகங்களில் வைத்து வரப்பட்டு இருக்கின்றனவோ அந்த கணக்கு புத்தகங்களை அடிப்படை சாட்சியாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். சோ எந்த மாதிரி வந்துட்டு அக்கௌண்ட் செட்டில் பண்ணணும், எந்த மாதிரி அவங்க வந்து செக் பண்ணணும் அப்படின்ற பத்தின டீடைல்ஸை கூட வந்து அவங்க டிகிரியில கொடுக்கலாம். அதே மாதிரி டைரக்ஷன்ஸ் கொடுக்க முடியும். அதே மாதிரி எந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா எந்த அக்கௌண்ட் புக்கை பேஸ் பண்ணி அவங்க அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களோ என்ட்ரிஸ் இருக்கும், அதை வந்துட்டு அவங்க ஒரு எவிடன்ஸா செக் பண்ண முடியும். Rule 18. Decree in suit for partition of property or separate possession of a share therein. Where the court passes a decree for the partition of property or for the separate possession of a share therein, then if and in so far as the decree relates to an estate assessed to the payment of revenue to the government, and the decree shall declare the rights of the several parties interested in the property, but shall direct such partition or separation to be made by the collector or any gazetted subordinate of the collector deputed by him in this behalf, in accordance with such declaration and with the provisions of section 54. Subrule 2. If and in so far as such decree relates to any other immovable property or to movable property, the court may, if the partition or separation cannot be conveniently made without further inquiry, pass a preliminary decree declaring the rights of the several parties interested in the property and giving such further directions as may be required. சொத்தில் பாகப்பிரிவினைக்கான அல்லது அதில் ஒரு பங்கை பெறுவதற்கான உரிமை வழக்கில் தீர்ப்பாணை. சொத்தின் பாகப்பிரிவினைக்கான அல்லது அதில் உள்ள ஒரு பங்குக்காக ஒரு தீர்ப்பாணையை பிறப்பிக்கும் போது தீர்ப்பாணையானது அரசாங்கத்துக்கு தீர்வை செலுத்துவதற்கு மதிப்பீடு செய்யப்பட்ட ஒரு நில சொத்து சம்பந்தமாக இருக்கும்போது அந்த தீர்ப்பாணை சொத்தில் அக்கறை கொண்டுள்ள பல்வேறு தரப்பினர்களின் உரிமைகளை விளம்புதல் வேண்டும். ஸோ ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதுல யார் யாரெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க, கோ ஷேரர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட ரைட்ஸ் பத்தியும் அது வந்து சொல்லியிருக்கணும். ஆனால் அத்தகைய விளம்புகையும் 54வது பிரிவின் வகைமுறைகளுக்கும் இணங்க மாவட்ட ஆட்சியரால் அல்லது இதற்கென அதிகாரம் அளித்து அனுப்பப்பட்ட மாவட்ட ஆட்சியரின் கீழமைந்த அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியால் அத்தகைய பாக பிரிவினை அல்லது பிரிவினை செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிடுதல் வேண்டும். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பார்ட்டிஷன் எப்படி பண்றது, அதுக்கான ஆபீசர்ஸ் நியமிச்சிருக்காங்க அப்படின்னாலோ இல்ல கலெக்டர் முன்னாடியோ அதை பத்தின டீடைல்ஸும் வந்து அதுல இருக்கணும். அத்தகைய தீர்ப்பாணையானது அசையா சொத்து அல்லது அசையும் சொத்து சம்பந்தப்பட்ட ஒரு தீர்ப்பாணையாக இருக்கும்போது நீதிமன்றமானது மேற்கொண்டு விசாரணை இல்லாமல் பாவக பிரிவினை செய்ய முடியாது என்றால் சொத்தில் அக்கறை கொண்ட பல்வேறு தரப்பினர்களின் உரிமைகளை விளம்பி தேவைப்படலாகும் தீர்ப்பாணையை பிறப்பிக்கலாம். சோ அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி எதுவா இருந்தாலும் ஃபர்தரா அவங்க வந்துட்டு எக்ஸாமினோ இல்ல இன்வெஸ்டிகேட்டோ பண்ணாம பார்ட்டிஷன் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து பிரிலிமினரி டிகிரி பாஸ் பண்ணிட்டு மற்றவங்களோட ரைட்ஸ் என்ன அப்படின்றத அசர்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் டிகிரி பாஸ் பண்ணாமே தவிர எடுத்தோன்னா அவங்க பண்ண முடியாது. முத்தங்கி அயனா வர்சஸ் முத்தங்கி ஜக்காராவ் 1977 case. A final decree cannot amend or go behind the preliminary decree on a matter determined by the preliminary decree. Okay, so ஒரு preliminary degree இருக்குது அப்படின்னா ஃபைனல் டிகிரி வந்துட்டு அது மட்டுமே கன்சிடர் பண்ணதா இருக்காது, அதை பேஸ் பண்ணி இருக்குமே தவிர அதை அமெண்ட் பண்ற மாதிரி இருக்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பலிராம் ஆத்மாராம் கேலாபுரே வர்சஸ் இந்திராபாய். In a partition suit, a high court modified the shares of the parties on the basis of a will. In the absence of any issue and finding thereon about the truth and validity of the will, the shares could not have been modified. அதாவது பார்ட்டிஷன் சூட்ல ஹைகோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா வில்ல பொறுத்து பார்ட்டிஸோட ஷேர் எல்லாம் வந்துட்டு மாடிஃபை பண்றாங்க. ஸோ அந்த தொடர்பான எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத போது ஹைகோர்ட் அதை மாடிஃபை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Bhima Kumar versus Shakuntala Devi 2012 case. A decree may be both preliminary and final, and that part, a decree may be partly preliminary and partly final. What is executable is a final decree and not a preliminary decree unless and until the final decree is a part of a preliminary decree. So ஒரு டிகிரி அப்படின்னா அது preliminary டிகிரியாவும் இருக்கலாம், ஃபைனல் டிகிரியாவும் இருக்கலாம், இல்ல பார்ட்லி preliminary பார்ட்லி இதுவாகவும் இருக்கலாம். ஆனா எதை வந்து செயல்படுத்தக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா preliminary டிகிரி கிடையாது, ஃபைனல் டிகிரி தான். ஏன்னா இப்ப வந்து preliminary டிகிரியில பார்ட்டிஷன் சம்பந்தமாக கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் 1/8 ஷேர் என்டைட்டில்டு அப்படின்ற மாதிரி மட்டும் தான் கொடுப்பாங்க தவிர ஃபைனல் டிகிரியில தான் எந்தெந்த ஷேர் யார் யாருக்கு அப்படின்றது இருக்கும். ஓகே, சோ எந்த ஷேர் யாருக்குன்னு தெரியுது, அதை தானே நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். 1/8 ஷேர் அப்படின்னு சொல்றத நம்மளால எக்ஸிக்யூட் பண்ண முடியாது இல்லையா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரூல் 19. Decree when set off or counter claim is allowed. Where the defendant has been allowed a set off or counter claim against the claim of the plaintiff, the decree shall state what amount is due to the plaintiff and what amount is due to the defendant and shall be for the recovery of any sum which appears to be due to either party. So வந்து இப்ப கவுண்டர் கிளைம் இல்ல செட் ஆஃப் பத்தி வந்துட்டு ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை பத்தின டிகிரி இருக்கு இல்லையா. அந்த டிகிரியில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிபெண்டன்ட் பிளைண்டிஃப் எவ்வளவு தரணும், பிளைண்டிஃப் டிபெண்டன்ட் எவ்வளவு தரணும், அது ரெண்டும் போக மீதம் எவ்வளவு யாருக்கு யாரு எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்ற விஷயத்தை பத்தியும் சொல்லணும். Appeals from decree relating to set off or counter claim.
Any decree passed in a suit in which a set of or a counterclaim is claimed shall be subject to the same provisions in respect of appeal to which it would have been subjected if no set off had been claimed. So இப்போ set off அப்பீல் போறதெல்லாம் வந்துட்டு செட் ஆஃப் இல்லனாலும் கவுண்டர் கிளைம் இல்லனாலும் எப்படி நம்ம போக முடியுமோ அதே மாதிரி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுவாங்க. The provisions of this rule shall apply whether the set off is admissible under rule 6 of order 8 or otherwise. So இந்த provision வந்து எப்ப பாப்பாங்க பாத்தீங்கன்னா when there is the claim of set off or counter claim அப்படின்றது. ஓகேங்களா? சோ தமிழ்ல எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை அனுமதிக்கப்படும் போது தீர்ப்பாணை. வாதியின் கோரிக்கைக்கு எதிராக பிரதிவாதிக்கு எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது வாதிக்கு என்ன தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் பிரதிவாதிக்கு என்ன தொகை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் தீர்ப்பாணையில் குறிப்பிடுதல் வேண்டும் மற்றும் அது இரு தரப்பினரில் ஒரு தரப்பினருக்கு கொடுக்கப்பட வேண்டியதாய் காணப்படுகிற தொகை எதையும் வசூலிப்பதற்கானதாகவும் இருத்தல் வேண்டும். எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை சம்பந்தமான தீர்ப்பாணையின் மீது மேல்முறையீடு. எந்த வழக்கில் எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை கோரப்படுகிறதோ அந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்ட தீர்ப்பாணை எதுவும் எதிர்கட்டு அல்லது எதிர்கோரிக்கை கோரப்படாவிட்டால் மேல்முறையீட்டை பொறுத்து அது எந்த வகை முறைகளுக்கு உட்படுத்தப்பட்டு இருந்திருக்குமோ அதே வகை முறைகளுக்கு உட்பட்டிருத்தல் வேண்டும். எதிர்கட்டானது 8வது கட்டளையின் 6வது விதியின்படி அனுமதிக்கத்தக்கதாயினும் சரி அல்லது வேறு விதமாக அனுமதிக்கதாயினும் சரி இந்த விதியின் வகை முறைகள் பொருந்தும். Rule 20. Certified copies of judgment and decree to be furnished. Certified copies of the judgment and decree shall be furnished to the parties on application to the court at their expense. So, certified copies எப்போ வந்து furnish பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா நம்ம அதுக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி அதுக்கான சார்ஜஸ் நம்ம பே பண்ணிருக்கும் போது தீர்ப்பாணை ஆகியவற்றின் சான்று நகல்கள் வழக்கு தரப்பினர்களுக்கு கொடுக்கப்படுதல் வேண்டும். நீதிமன்றத்திற்கு செய்து கொள்ளும் விண்ணப்பத்தின் பேரிலும் அவர்களுடைய செலவின் பேரிலும் அவ்வாறு தீர்ப்பாணையும் வழங்கப்படுதல் வேண்டும். ஓகே, இதோட வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டர் 20 முடிஞ்சிருது. அப்புறம் ஆர்டர் 20A சொல்லிட்டு நமக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு ரூல் மட்டும் இருக்கு. அது it deals with cost. Okay, provisions relating to certain items without prejudice to the generality of the provisions of this code relating to cost, the court may award cost in respect of. வேற எந்த விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு காஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றது, அதாவது செலவு தொகைகள் சம்பந்தமாக உள்ள இந்த சட்டத்தின் வகைமுறைகளின் போது வகைமுறைக்கு பாதகமில்லாத வகையில் நீதிமன்றம் இதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம். Expenditure incurred for the giving of any notice required to be given by law before the institution of the suit. வழக்கு தொடுப்பதற்கு முன்பு கொடுக்கும்படி சட்டத்தால் குறிப்பிடப்பட்ட அறிவிப்பு எதையும் கொடுப்பதற்காக நேர்ந்த செலவை பொறுத்தும் கட்டளை பிறப்பிக்கலாம். Expenditure incurred on any notice which though not required to be given by law has been given by any party to the suit to any other party before the institution of the suit. வழக்கு தொடுப்பதற்கு முன்பு கொடுக்கும்படி சட்டத்தால் குறிப்பிடப்படாவிட்டாலும் வழக்கின் தரப்பினர் ஒருவரால் மற்றொரு தரப்பினருக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்புக்கான செலவை பொறுத்தும். இப்ப வந்து ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு நம்ம ப்ரீ லீகல் நோட்டீஸ் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அது லா படி சொல்லியிருந்த கொடுத்தாலும் சரி, லா படி சொல்லாம இருந்தா அவங்களே கொடுத்தாலும் சரி, அதுக்கான காஸ்ட்டை தேவைப்பட்டா கோர்ட் வந்து ஆர்டர் பண்ணலாம் ஆப்பனன்ட் பார்ட்டி கொடுக்க சொல்லி. ஓகேவா? Expenditure incurred on the typing, writing or printing of pleadings filed by any party. வழக்கு தரப்பினர்கள் எவராலும் தாக்கல் செய்யப்பட்ட வாதுரைகளை தட்டச்சு செய்வதற்கு, எழுதுவதற்கு அல்லது அச்சடிப்பதற்கு நேர்ந்த செலவை பொருத்தும். ஓகே, இப்போ வந்து ப்ளீடிங்ஸ் எல்லாம் டைப் பண்றதுக்கு, ஃபைல் பண்றதுக்குலாம் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணிருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கான காஸ்டையும் ஆர்டர் பண்ணலாம். சார்ஜஸ் பெய்ட் பை பார்ட்டி ஃபார் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி கோர்ட் ஃபார் தி பர்பசஸ் ஆஃப் தி சூட். வழக்கின் பொருட்டு நீதிமன்றத்தின் பதிவு கட்டுகளை ஆய்வு செய்வதற்காக தரப்பினரால் செலுத்தப்பட்ட கட்டணங்களை பொறுத்து. இப்போ வந்து நமக்கு கிராஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தமா இல்ல ஏதாவது டீடைல்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா நம்ம கோர்ட் அப்ளை பண்ணி வாங்குறோம் இல்லையா, அதுக்கு கோர்ட் ஃபீஸ் கட்டியிருப்போம்ல, ஸ்டாம்ப். ஸோ அந்த அமௌண்ட்டை ஆர்டர் பண்ணலாம். Expenditure incurred by a party for producing witness even though not summoned through court. கோர்ட் மூலியமா இல்லாம நான் எனக்காக சார்பா சொல்றதுக்கு விட்னஸ் கூட்டிட்டு வரேன் அப்படின்னா அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணோம் இல்லையா, அதை வந்துட்டு கோர்ட் எனக்கு கொடுக்கலாம். நீதிமன்றத்தின் மூலம் அழைப்பானை இடப்படாமல் சாட்சிகளை முன்னிலைப்படுத்துவதற்கு தரப்பினருக்கு நேர்ந்த செலவை பொருத்தும். In the case of appeals, charges incurred by a party for obtaining any copies of judgments and decrees which are required to be filed along with the memorandum of appeal. மேல்முறையீடுகள் பொறுத்தமட்டில் மேல்முறையீட்டு விவர குறிப்புடன் தாக்கல் செய்ய வேண்டுறுத்தப்படும் தீர்ப்புகள், தீர்ப்பாணைகள் ஆகியவற்றின் நகல்கள் எவற்றையும் பெறுவதற்காக ஒரு தரப்பினரால் செலவழிக்கப்பட்ட கட்டணங்கள் பொறுத்தும் செலவு தொகைகளை அளிக்க நீதிமன்றம் கட்டளையிடலாம். சப்போஸ் ஏதாவது ஒரு காப்பி ஆர்டர் இருந்திருக்கலாம், ஏதாவது ஒரு ஐஏ இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஜட்மெண்ட் நான் வாங்கியிருக்கலாம், டிகிரி காப்பி நான் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்துட்டு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த கோர்ட் ஃபீ, அந்த அப்ளிகேஷன் அதெல்லாம். ஸோ அந்த அமௌண்ட்டையும் வந்துட்டு எனக்கு திருப்பி கொடுக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆர்டர் 20ல டிகிரியில அந்த அமௌண்ட் சொல்றாங்க பாத்தீங்களா, காம்பன்சேஷன் அமௌண்ட்டோ இல்லைன்னா ரெக்கவரி அமௌண்ட்டோ. ஸோ அது இல்லாம வேற எதுக்காக எல்லாம் காஸ்ட் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 20Aல இருக்கிற ரூல் 1.
Next, cost to be rule 2. Cost to be awarded in accordance with the rules made by the High Court. The award of cost under this rule shall be in accordance with such rules as the High Court may make in that behalf. உயர்நீதிமன்றத்தால் செய்யப்பட்ட விதிகளுக்கு இணங்க செலவு தொகைகள் வழங்கப்படுதல். இந்த விதியின்படி செலவு தொகைகளுக்காக பிறப்பிக்கப்படும் கட்டளை அதன் பொருட்டு உயர்நீதிமன்றம் செயலாகும் விதிகளுக்கு இணங்க இருத்தல் வேண்டும். ஸோ ஹைகோர்ட்ல ஒவ்வொரு வாட்டி ரூல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை அமெண்ட் பண்ணலாம் இல்ல அப்படியே இருக்கலாம். ஸோ அந்த ரூல்ஸ்க்கு ஏற்ப நம்ம வந்துட்டு அதோட சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். காஸ்ட் அவார்ட் பண்ணலாம் கோர்ட். ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்மளோட யூனிட் 4 முடிஞ்சிடுது. அதாவது யூனிட் 4 அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருந்தது நமக்கு. ப்ரொசீஜர் கான்டக்ட் ஆஃப் சூட் அப்படின்னு சொல்லிட்டு அதுல என்ன டீடைல் பாத்தீங்கன்னா brief survey of the procedure followed in the conduct of the suit commencing from service of summons, appearance of parties and consequences of non-appearance, discovery and inspection, production of documents, settlements of issues, summoning of witnesses and the pronouncement of judgment and contents of a decree. ஓகே, கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 லெக்சர்ஸ் கிட்ட நம்ம இதுதான் போயிருக்கு. ஆர்டர் 5ல இருந்து ஆரம்பிச்சோம். நம்ம வந்து இப்போ ஆர்டர் 20A ஓட நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ யூனிட் 4 இதோட முடியுது. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 இட் டீல்ஸ் வித் மோட்ஸ் ஆஃப் எக்ஸிகியூஷன். ஸோ அதை வந்துட்டு இனி அடுத்த லெக்சர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.